இன்றைய நாளும் நாளைய தினமும் வாய்ப்பு இறை திருவருள் சிறியனுக்கு அளிக்க இருவேறு தலைப்புகளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். இன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய குமரகுருபரருடைய சிந்தனையை செல்லும் அளவு சிந்தையை செலுத்துவோம் என்று சொல்லி தொடங்குகின்றேன். இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் ஒவ்வொரு தரையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான நூல்கள் இறை திருவருளினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த மாதிரியான நூல்கள் வேறெந்த மொழியிலேயும் நாம் பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ அதனால் நம்ம உடனே ஒரு பெரிய ஏதோ நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குன்றதை விட அது சொல்வது மட்டுமல்லாமல் அதில் கர்வமோ ஆணவமோ அல்ல, இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அந்த தமிழ். அந்த வரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளிலே எல்லாம் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு விதமான மனிதர்கள் தோன்றி இருக்கலாம். அவர்களுடைய சிந்தனையிலே அவரவர் சிந்தனையிலே அவரவர் கடவுளை வணங்கி இருக்கலாம். இப்போ இந்த அறங்காவலர் குழுவில் இருக்கிறவர்கள்லாம் எப்படி அழகாக அமைத்திருக்கிறார்கள், அதுபோல் ஒவ்வொரு நிலையிலே சிலரை நெறிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அங்கே இருப்பவர்கள் அவர்களுடைய அருளாற்றல் என்ன என்பதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் தெரிந்திருக்கிறதா என்று சொன்னால் அது மிக குறைவுதான். ஆனால் தமிழ்நாட்டிற்கென்றே ஒரு மிகப்பெரிய பெரிய வரம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டிலே தான் எத்தனையோ அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். எண்ணிலடங்கா அருளாளர்கள், தொகை அடியார்கள், 63 நாயன்மார்கள், அருளாளர்கள், முருகன் அடியார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே தோன்றி மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதில் என்ன நமக்கு உடனே எண்ணிலடங்காத அருளாளர்கள் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சார் கணக்கே இல்லை, அதனால் கவலையே இல்லாமல் மறந்துடுறோம். சார் ரொம்ப கணக்கு வச்சுக்கிட்டாங்க சார் பிரச்சனை, கணக்கே இல்லைன்னா பிரச்சனை இல்லைல்ல. கணக்குனால ஒரு கட்சியே உருவாச்சு, அது வேறு விஷயம். சரி, அப்போது நாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தவம் வரம் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே தமிழ் விளங்குகின்ற இடங்களிலே எல்லாம் அருளாளர்கள் பலரும் தோன்றி அவரவர்கள் நிலையிலே இருந்து கடவுளை வணங்கி நமக்கு அவர்களை காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய தவக்குறை என்னன்னா, அவர்களை போற்றுவதோ பாராட்டுவதும் அவர்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுடைய நூல்களை பற்றிய சிந்தனையும் செய்வது ஒரு காலம் வரைக்கும் இருந்தது, இப்பொழுது பல காலம் அருகி கொண்டே வருகிறது. நிறைய பேருக்கு சில அருளாளர்களுடைய பெயரே தெரிவதில்லை. ரொம்ப அண்மையிலே சொல்கிறேனே, அண்மை காலத்தில் இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் என்னுடைய தாத்தா வாரியார் சுவாமிகளை தெரிந்திருக்கும் இல்லையா? வாரியார் சுவாமிகளை தெரியாதவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அண்மை காலத்தில் 1993 அவர்கள் இறை முருகனோடு கலந்தார்கள். 93 இப்போ 2026 தாங்க.
ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே தான் கணக்குன்னு வச்சுப்போமே. அதுக்குள்ளே நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதற்கு அடுத்த தலைமுறைக்கு அவரை பற்றிய விவரங்கள் தெரியல. ஒரு முறை நான் பயணத்திலே இருக்கும்பொழுது என்னோட பயணம் பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட ஏதோ ஒரு அறிமுகம் பற்றி பேசும்பொழுது, கிருபானந்த வாரியார் உங்களுக்கு தெரியுமான்னு என்னை பற்றி சொல்வதற்காக இன்னொருத்தர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே, அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்றான். அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, ஹோட்டல் சரவணபவன் போவீங்களா அப்படின்னு. போவேனே. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, அவர் தான் அப்படின்னு. அவனுக்கு அந்த ஃபோட்டோ பற்றி பிரச்சனை இல்லை. அவன் எங்கே என்னென்னா, அங்கே ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாரு, அது பார்த்துருக்கீங்களா அப்படிங்க. தெரியுமே சார், குபேரன் சிலை தானே அப்படின்னா. தலை மொட்டையாக இருந்தால் குபேரன் ஆக்கிடுவான் போல இருக்கு. எந்த அளவிற்கு அண்மை காலத்திலே வாழ்ந்த ஒரு அடியாரை கூட நாம் மறந்திருக்கிறோம்ன்றது பார்க்கும் பொழுது, அது என்னுடைய தாத்தா, அவருக்கு அதோடைய பெருமைகளை நான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அது அடுத்த பக்கமாக இருந்தாலும், வருகின்ற தலைமுறைக்கு அதை தெரிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அது எங்கேயோ தவற விட்டு இருக்கிறோமேன்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். வாங்க கலம்பக கவியார் வந்திருக்கின்றார். இப்படியெல்லாம் ஒரு கவி பாடுகின்றவர்களெல்லாம் நம்ம பார்ப்பது மிகப்பெரிய அரிது. உமாபதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ஆக நம்மளுடைய நிலை என்ன என்று சொன்னால், அண்மை காலத்திலே வாழ்ந்த அருளாளரை கூட நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது என்பது குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இருக்கிற வாரியார் சுவாமிகளையே தெரியல அப்படின்னு சொன்னால், அதே சமகாலத்தில் இருந்த ஞானியார் சுவாமிகளே நிறைய பேருக்கு தெரியாது. ஞானியார் சுவாமிகள் மிகப்பெரிய அருளாளர், பாதிரிப்புலியூர் இதிலே வாழ்ந்த மிகப்பெரிய அருளாளர். வாரியார் சுவாமிகள் எப்படி சொற்பொழிவு ஆற்றும் பொழுது கூட்டம் அப்படியே அந்த தலைகள் மட்டும் தெரியுமோ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஞானியார் சுவாமிகள் அந்த காலத்தில் மைக்கெல்லாம் கிடையாது. சுவாமிகள் பேச ஆரம்பித்தார்னா, ஞானியார் சுவாமிகள் மைக் இல்லாமல் பேசினாலும் கடைசியில் இருக்கிறவருக்கு கூட கேட்குமா. மாலை நேரங்களில் ஆரம்பித்தார்னா விடியற் காலையில் 3 மணி வரைக்கும் பேசுவார்ன்ட்டு வரலாறுகளை சொல்லுது. இப்போ நீங்கள் பயந்துடாதீங்க, நான் நேரத்துக்கு விட்டுருவேன். அவர் சொல்லுவார், நீங்கள் பேசுறதுன்னா பேசுங்க சார், நாங்களாம் கிளம்பிடுவோம். ஆனால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எவ்வளவோ அடியார்கள், பல அருளாளர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மறந்துவிட்டோம். அப்படி ஒரு மிகப்பெரிய அருளாளரை பற்றிய, முருகன் அடியாரை பற்றிய சிந்தனையைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய இருக்கிறோம். குமரகுருபரர் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு அருளாளர், இவர்களை பற்றிய வரலாறுகள் குறைந்தபட்சம் அந்த காலத்தில் வித்வான் படிப்பு படிக்கிறவர்களுக்கு அடிப்படையில் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, குமரகுருபரர் சுவாமிகள் இயற்றிய அந்த பணுவல்களிலே அவர்கள் தோய்ந்து ஆராய வேண்டும். அந்த காலத்தில் அது படித்தா தான் வித்வான் படிப்பு கொடுப்பாங்க. குமரகுருபரர் சுவாமிகளும் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளுடைய நூல்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த காலத்திலே அவர்களுக்கு வித்வான் படிப்பிலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடிப்படை பாடத்திட்டம். துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள்லாம் அது அவர் ஒரு தனியாக ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு நாள் பேசணும். நமக்கு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்திக்கணும்ல. கற்பனை களஞ்சிய நம்பி அற்புதமான ஒரு புலவர். இவர்களெல்லாம் தமிழ்நாடு அறியாமல் கைவிட்டிருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். சரி, குமரகுருபரர் என்கின்ற அந்த அருளாளர், அந்த அவர்களுடைய பாடல்களை படித்த அந்த காலத்திலே வித்வான்களுக்கெல்லாம் அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய நயங்களும் அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய ஆற்றலும் அந்த தமிழும் நன்றாக தெரியும். இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு நம்ம தொடங்குவோம். என்னென்னா, ஒரு சாதாரண ஆள் இல்லை. இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு இடம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பக்கத்தில் ஸ்ரீகைலாசம் என்கின்ற அந்த இடத்துல தான் அவர்கள் பிறந்தார்கள்.
அவருடைய தந்தையார் சண்முக சிகாமணி கவிராயர்னு பேர். தாயார் சிவகாம சுந்தரி. இவர்கள் இருவருக்குமாக வாய்ப்பு அமைந்த நிலையிலே அற்புதமான ஒரு ஆண் மகவு பிறந்தது. இந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த மகிழ்ச்சியினுடைய இது குறைய ஆரம்பித்தது. என்ன காரணம்னா, காலம் ஓடுது, குழந்தை பேசலை. குழந்தை அதுவும் ஒரு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொல்லும்போது இவர் சாதாரண ஒரு இல்லைங்க, சண்முக கவிராயர். கவிராயர்னா பாடல் இயற்றுவர்களிலே புலவர்களுக்கெல்லாம் ராஜான்னு அர்த்தம். ராயர்னா ராஜான்னு அர்த்தம். ராசர் என்பது யகரம் சகரமாக தெரியும், அதெல்லாம் இலக்கணத்தில் வரும். வியாழக்கிழமைன்றது விசாழக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கவிராயர், கவிச்சிங்கம். அவருடைய குழந்தை இப்படி வாய் பேச முடியாமல் இருக்கிறத பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். எல்லா இடத்திலேயும் சென்று அவர்கள் வணங்கி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையாதா என்று நினைத்து கொண்டிருக்க வேளையிலே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 5 வயது ஆயிடுத்து குழந்தைக்கு. இதுக்கப்புறமும் அந்த குழந்தை பேசவில்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நேரடியாக பக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் பெருமானை வணங்குவதற்காக சென்று அந்த திருச்செந்தூர் முருகனுடைய வாசலிலேயே குழந்தையை கிடத்திவிட்டு அங்கேயே இருந்திருக்கிறார். தர்ணா. இப்போ நீங்கள் அவர் பேச வைக்கலைன்னா நான் நகர மாட்டோம் அப்படின்னு தர்ணா. அது எதாவது தர்ணான்றது இந்த காலத்து சொல்லு, வட சொல். அது இந்த நம்மளுடைய சொல் அல்ல. அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன சொன்னீங்கன்னா பாடு கிடத்தல்னு சொல்லுவாங்க. என்னங்க பாடு கிடத்தல். நீங்கள் இது நடத்தலைன்னா நான் நகர மாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பாடு கிடத்தல். அப்படி அந்த குழந்தையை அங்கே வைத்து முருகப்பெருமானுடைய இதில் அவர்கள் இருவரும் பாடு கிடத்தல் செய்கிறார்கள். முருகப்பெருமானுடைய அருள் வாய்க்கப்பெறுகிறது. வாய்க்கப்பெற்ற உடனே அந்த குழந்தை வழக்கமாக குழந்தை பேச ஆரம்பித்த உடனே என்ன பேசுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். முதல் வார்த்தை என்ன பேசும் ஏது பேசும்லாம் நமக்கு தெரியும். அப்படி குழந்தை பேசல. கொஞ்சம் வயசானவங்க வளர்ந்ததுக்கப்புறமா பேசணும் அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, சரஸ்வதி சபதம் பாடம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடித்து காமிச்சிருப்பார். அவருக்கே உரிய நடிப்பில் எல்லாம் அம்மா அப்பா ஆண்டவன் அப்படின்னு பேசி வார்த்தைகள்லாம் பேசி அவர் அது ஒரு உண்மை. அதில் இன்னொன்று சொல்லணும்னா, இது விளையாட்டுக்கு சொல்லலைன்னா கூட ஒரு பேச முடியாத இருக்கிறவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்றதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அதை அழகாக அவர் நடிப்பில் காண்பித்தார். ஆனால் இந்த குழந்தை அந்த மாதிரி அமைந்த குழந்தை இல்லையே, இறைவன் திருவருள் வாய்க்கப்பெற்ற குழந்தை இல்லையா. அது தொடங்கும் போது அம்மா அப்பா அப்படின்லாம் பாடவே இல்லை. ஆரம்பிக்கும் போது பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தழிவ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதிந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றி எங்கும் சரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அநாதியாய் ஐந்தொழுக்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டாவடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் போயிட்டே இருக்கு சார். குழந்தை தொடங்கி பேச ஆரம்பிக்கும் பொழுதே அம்மா அப்பா என்று பேசவில்லை. எடுத்த உடனே பூமேவு செங்கமல புத்தேளும் தேரெறிய பாமேவு தேழ பரமையும். ஒரு குழந்தை இந்த மாதிரி பாடினா நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க. அரண்டு பேரை மட்டும் நம்ம இது நான் சொன்னதில் ஒரு முதல் 12 கன்னி தான் சொல்லியிருக்கேன். இது மொத்தம் 122 கன்னிகள். அந்த நூலுக்கு பேர் கந்தர் கலிவெண்பா. இந்த குழந்தை பேச ஆரம்பித்த உடனே பாடுகின்ற பாடலை ஒரு நூலாகவே ஏற்றி இருக்கிறது. ஏன்னா அது சண்முக கவிராயர்
செய்த ஒரு மிகப்பெரிய வரம், அதனுடைய தவத்தினுடைய வரமாக அமைந்தது. இறை பரம்பொருள் அருள் வாழ்க்க அவர்கள் கிடைத்த உடனே அது நூலாகவே பேசுகிறது. கந்தர் கலிவெண்பா என்கின்ற அற்புதமான நூல் சார். 122 கன்னிகள். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இதற்கு பெயர் குட்டி கந்த புராணம்னு பேர். குட்டி கந்த புராணம். நாம் இங்கே கந்தன் கவினாறு விழாவெல்லாம் நடத்துகிறோம் இல்லையா? எல்லாம் எங்கள் கோயிலில் நடத்துகிறோம் சார். கந்தன் கவினார் எங்கேயோ என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சார். ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் புரியலன்னு. கந்த சஷ்டி விழா இல்லையா? அப்படின்னா புரிஞ்சிடும். ஏன்னா அப்படி தமிழில் சொன்னால் தான் புரியும். சஷ்டின்னு தமிழ் நினச்சிட்டு இருக்கோம் நாம். சஷ்டின்றது தமிழ் அல்ல. 6 என்பதற்கான வடமொழி சொல்லது 6ஆம் நாள் என்பதனால. கந்தன் கவினாறு என்கின்ற அழகான கந்தனுக்கு உரிய தமிழ் சொல், கந்த சஷ்டிக்கு உரிய தமிழ் சொல் வந்து கந்தன் கவினாறு. அந்த கந்தன் கவினாறு விழா நடத்தும்போது இங்கே நடத்துகிறோம். இதே மாதிரி இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கம் உண்டு. என்ன என்று சொன்னால், நாமெல்லாம் அதை வந்து பின்பற்றுவதில்லை, அவர்கள் இன்றைக்கும் பின்பற்றுகிறார்கள். என்னன்னா 6 நாட்களும் முழுமையாக கந்த புராணத்தை பாராயணம் செய்வார்கள் இல்லங்கள் தோறும். அவர்கள் பாடத்திட்டத்திலேயே, பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டத்திலேயே திருமுறை பாடல் உண்டுங்க. திருமுறை பாடல்கள் உண்டு. இங்கெல்லாம் இப்போ திருமுறை படிச்சப்பா அப்படின்னா திருமுறை அப்படின்னா ரொம்ப தலைமுறை தலை தடுமாறி போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் இருக்கோம். அந்த கந்தபுராணத்தை முழுமையாக பாடணும். 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கந்தபுராணம், அதனுடைய வரலாறுகள்லாம் சென்ற முறை நான் இங்கே இந்த திருமுருகாற்றுப்படை பேசும்பொழுதே சொல்லியிருந்தேன். முருகப்பெருமான் முழுக்க மெய்ப்பு பார்த்த அற்புதமான நூல் கந்தபுராணம். அவரே கைப்பட உட்காந்து ப்ரூஃப், மெய்ப்பு அப்படின்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். ப்ரூஃப் பார்த்தார் அப்படின்னா உடனே புரிஞ்சுப்பாங்க. ப்ரூஃப் பார்த்தார் அப்படின்னா அதில் பிழை திருத்தமெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தார், மெய்ப்பு பார்த்தார். அப்படி முருகப்பெருமானுடைய அத்தனை கண்ணோட்டமும் பெற்ற ஒரு மிகப்பெரிய நூல் கந்தபுராணம். அதனால் அவருடைய அந்த கந்த சஷ்டி விழாவிலே 6 நாட்களும் அவர்கள் உட்கார்ந்து அதை மனனம் செய்வார்கள், பாராயணம் செய்வார்கள். இப்போ என்னென்ன பிரச்சனை சார்? 10,000 பாட்டை நாங்கள் பாராயணம் பண்ணால் என்ன ஆகிறது அப்படின்றது ஒரு சிக்கல். எங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது சார், ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு. அப்போது பெரியவங்க சொன்னாங்க, நீங்கள் அவ்வளோ சிரமப்படலைன்னா சரி ஓகே, உனக்கு சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். நான் கந்தபுராணம் முழுமையாக பாராயணம் பண்ண முடியலையா, குறைந்தபட்சம் கந்தர் கலிவெண்பாவையாவது பாராயணம் பண்ணுன்னார். ஏன்னா அந்த கந்தபுராணத்தினுடைய அத்தனை பிழிவுகளையும் அந்த குழந்தை 5 வயது குழந்தை கந்தர் கலிவெண்பாவிலே முழுமையாக கொடுத்திருக்கிறது. கந்த புராணத்தினுடைய பிழிவுகள், வரலாற்று சுருக்கம், கந்த புராணத்தின் மட்டுமல்லாமல் அந்த கந்தன் வரலாறுகளிலே இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கொள்கைகள் அத்தனையும் பிழிந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூல் எதுன்னு சொன்னால் கந்தர் கலிவெண்பா. அதை இயற்றியவர் நம்மளுடைய குமரகுருபரர். நல்லா கவனிங்க சார், எல்லாம் குழந்தைங்களாக தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் தான் குழந்தைகளால் வளர்த்த சமயம்னு என்னுடைய தந்தையார் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை திருமுறையை வளர்த்தது ஞானசம்பந்த பெருமான், இன்னொரு குழந்தை சாத்திரத்தை வளர்த்தது மெய்கண்ட சுவாமிகள், இன்னொரு குழந்தை குமரகுருபருக்குரிய அந்த குமரகுருபர் முருகனுடைய வரலாறுகளை பாடியது. இப்படி குழந்தைகளால் வளர்ந்த சமயம் இது இந்த தமிழ் சமயம், இன்னும் சொல்லப்போனால் சைவ சமயம். அந்த கந்தர் கலிவெண்பா இன்னொன்று நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இன்றைக்கும் வந்து என்னுடைய தாத்தா பாட்டனார் வந்து என்னுடைய விடுதலை போராட்ட வீரர் திருப்புகழ் சிவம் பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தி அவர்களுக்கு 6 மாத காலம் குஜராத்திலே பிஏவாக இருந்தார், உதவியாளராக இருந்தவர். மிகப்பெரிய தூய ஆன்மா. அவர்கள்
என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளுடைய திருவிக அவர்கள் அவருடைய பிற்காலத்திலே அவர்களுடைய கண் கொஞ்சம் பார்வை மட்டுப்பட்டது. அப்போ அவர்களுக்கு எழுதுகின்ற நூல் எழுதுறதுன்றது வாய்ப்பல்ல, அவர்களுக்கு உதவியாளர் தேவைப்பட்டது என்று சொன்னபோது என்னுடைய தாத்தா அவர்கள் பெருமாள் ஐயா அவர்களை அவர்கள் உதவியாளராக அமைத்திருந்தார்கள். 6 7 மாதத்துக்கு மேலே அவர்கள் உடனாக இருந்து திருவிக அவர்களோடு உடனாகவே இருந்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அப்படி இருந்து அவர் சொல்ல சொல்ல இவர் நூலை எழுதி கிட்டத்தட்ட 8 நூல்கள் வெளிவந்தது. 8 நூல்கள் அப்படி வெளிவந்தது. அவர் சொல்வாராம், திருவிக அவர்கள் சொல்வாராம், பெருமாள் கந்தர் கலிவன்பா தெரியுமா அப்படின்னு கேட்பாராம். எங்கள் தாத்தாவுக்கு நல்ல மனநம் அதெல்லாம் உண்டு. அவர் சொல்லுவார், உங்களுடைய சந்ததியர்களுக்கு சொல்லி வளர்த்து விடுங்கள், நாள்தோறும் கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் செய்ய சொல்லுங்கள், அதனால் அவர்கள் அடையும் பயன் அவர்களுக்கு பிற்காலத்தில் தெரியும்னார். அது அவ்வளவு உயர்ந்த ஒரு நூல். அதனால்தான் என்னுடைய தந்தையார் அவர்கள் என்னுடைய சிறு வயதிலே என்னை பழக்கினார்கள். பழக்கி இது பாராயணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய தந்தையார் சொல்ல சொல்ல நான் இந்த கந்தர் கலிவன்பா 122 கன்னிகளையும் முழுமையாக நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து அது மனனம். எனக்கு அதை மனனம் செய்வன், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தார்கள். இப்படி தயவுசெய்து உங்களுடைய தலைமுறைகளை அடுத்த தலைமுறைகள் சொல்லி கொடுத்து வளருங்கள். ஏன்னா இந்த தமிழ் வளரணும், இந்த தமிழ் தொடர்ந்து செல்லணும். இது ஏதோ என் பெருமை சொல்வதற்கு அல்ல, அந்த தமிழினுடைய பெருமை சொல்வதற்காக தான். சரி, அப்படிப்பட்ட அந்த அற்புதமான கந்தர், அதனால் அடையக்கூடிய பயன் என்ன என்பதை படிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தர் கலிவெண்பாவை தயவு செய்து யாராவது வாய்ப்பு இருக்கிறவர்கள் நூலை வாங்கி தேடி கண்டுபிடித்து படியுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரிய பலன்க. அதுக்கு சாட்சி நானே இருக்கிறேன். சரி, அவ்வளவு சிறந்த அற்புதமான ஒரு குழந்தை. இந்த குழந்தை தான் என்ன பண்ணாங்க, இவருடைய உயர்வு இருக்குது பாருங்கள். அவர் அங்கேருந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா மதுரைக்கு வந்தார். மதுரையில் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம நூலை மட்டுமே சிந்திக்கக்கூடாது, நூலை இயற்றியவர்களையும் வணங்கணும் இல்லையா. அவர்களுடைய மிகப்பெரிய கொடையினை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மதுரைக்கு வந்தார். மதுரையில் வந்த உடனே அவர் சின்ன வயதில் இருந்தாலும் மதுரையில் ரொம்ப நாள் தங்கியிருந்தார். மதுரையில் தங்கியிருந்த உடனே அங்கே அவர் என்ன பண்ணார்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதினார். இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருக்கு பாருங்க, இதை அவருடைய அந்த தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டே இருந்த ஒரு குழு இருக்கிறது இல்லையா, இன்றைக்கும் இருக்குது, அந்த காலத்துலேருந்து எப்போவும் இருக்கும், என்றைக்குமே அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். உண்டுன்னு சொல்கிற ஒன்று இருப்பாங்க, இல்லைன்னு சொல்கிறது ஒன்று உண்டு. அந்த பாடல்கள்லாம் ஓடிடும். ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கவி, மிகப்பெரிய கவிஞர், என்னன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசனுக்கு எது பிடிக்குதோ இல்லையோ அவரை மிகவும் கவர்ந்து இழுத்த ஒரு மிகப்பெரிய தமிழ் பாடல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது குமரகுருபரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அவ்வளவு அழகு நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாடல். அதிலும் குறிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலர்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே
வருக வருகவே. அற்புதமான பாடல். இந்த பாடல் அவரை அவ்வளவு ஈர்த்தது. அவரை ஈர்த்தது மட்டும் இல்லைங்க, அதில் சிறப்பு, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த பிள்ளைத்தமிழை அவர்கள் பாடியிருக்கிறார். அங்கே இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, இந்த குழந்தை அங்கே உட்காந்து இந்த பிள்ளைத்தமிழ் பாடலை பாடுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழில் வருகை பருவத்தில் வரக்கூடிய அந்த பாடல். இந்த பாட்டை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த உள்ளே இருக்கிற மீனாட்சி அம்மைக்கு இந்த தமிழ் அவங்கள உள்ளே உட்கார விடலை, பிடிச்சி இழுக்குது. அப்படியே அந்த ஆர்வத்தில் அவ்வளோ என்ன அழகான தமிழ், இந்த தமிழ் அப்படியே ஈர்க்குதுன்னு அந்த குழந்தை உள்ள அந்த அம்மாவில் நிற்க முடியலையா. என்ன பண்ணாங்களான்னா, உள்ளே இருந்த அந்த அம்பிகை வெளியே ஒரு சின்ன சிறுமியாக பாவாடை கட்டி கொண்டு அங்கே வந்து இருந்து அந்த அரங்கேற்றம் நடந்த நிகழ்ச்சியிலே அரசனுடைய மடியிலே உட்காந்து, மலையத்துவசன் அவனுடைய மடியில் உட்காந்து இந்த பாடலெல்லாம் கேட்டு அழகாக ரசித்த உடனே அதில் அந்த குழந்தைக்கு இந்த தமிழுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுச்சான். ராஜா அவனுடைய கழுத்தில் இருக்கிற முத்துமாலையை கழட்டி நேரடியாக இந்த குமரகுருபரர் கழுத்தில் போட்டுட்டு படார்னு மறைஞ்சிட்டான். சார் இது ஏதோ சார் இந்த வழக்கமாக இந்த கதை சொல்கிறவங்கெல்லாம் புராணிகர்கள்லாம் கதை சொல்லி நிற்பாங்க சார், அதில் இது ஒரு புருடா கதை போல இருக்குன்னு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது இன்றைக்கும் நீங்கள் மதுரை கோயிலில் போனீங்கன்னா கல்வெட்டு அங்கே இருக்குது. நீங்கள் இது கோயிலில் வெறும் கோயில் சாமியை மட்டும் கும்புறதுக்கு போயிடாதீங்க, உள்ளே இருக்கிற விஷயங்களையும் சில நேரங்களில் கவனிக்க வேண்டியிருக்கும். அங்கே அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் இது முழுமையாக பதிந்து இருக்கிறார்கள். இது வரலாற்று செய்தி, சும்மா இந்த திமிகிட வாத்தியம் மிருதங்கம் இப்படிலாம் நம்ம பாடுறது கிடையாது. உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது இருக்கு அதில். அப்போ இந்த தமிழ் எப்படி பாருங்க, ஒரு முருகப்பெருமான் அருளிய அந்த ஆற்றலினால் அந்த குழந்தை அற்புதமாக ஒரு கந்தர் கலிவன்பா நூலை இயற்றியது. உடனே அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றினார்கள். இயற்றிய உடனே அந்த தமிழுக்காக ஆண்டவன் நான் எங்கேயோ இல்லை நான் இருக்கிறேன்னு கண்ணு முன்னால் நின்று காட்சி கொடுத்தான் சார். அந்த தமிழ் காட்சி கொடுக்க வச்சது. எத்தனையோ இவருடைய வரலாறுல இருக்கக்கூடிய சார் ரொம்ப நம்ம ஒரு பெருமையோடு சொல்லிக்கலாம். என்னன்னா வேற எங்கேயுமே வேற எந்த சமயத்திலையும் நீங்கள் பார்க்காத ஒன்று என்ன என்று சொன்னால், நம்மளுடைய சமயத்தில் மட்டும்தான் கடவுளை நேரடியாக காண்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இங்கே வரலாறு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கம்பத்து இளையனார் காட்சி பார்த்துருக்கீங்கள, அருணகிரிநாத பெருமானை அழைக்கிறார்கள். அந்த அந்த கதையெல்லாம் தெரியுது. காளி ஆண்டான் வந்தான், அவன் கடவுளை முன்னால் எல்லாருக்கும் முன்னால் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். வா போட்டி வச்சுக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வரலை, அந்த கதையெல்லாம் போகுது. அவன் திடீர்னு காளி ஆண்டான் வரலை, நான் வரமாட்டேன், எனக்கு காளி வந்து இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து பவர் கட்டு, உனக்கு 8 மணிக்கு நியூஸில் வந்து இன்னையிலேருந்து கிடையாதுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு பவர் கிடையாது அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அவர் வரமாட்டேன்ட்டார். வந்ததுக்கு அவன் இவர் என்ன பண்ணார், ராஜா அந்த காலத்தில் என்ன சொன்னார், சரி அவன் வரமாட்டேன்ட்டு போயிட்டான், அதில் பற்றி பிரச்சனை இல்லை, நீயும் தானே சவால் விட்ட, காமி பார்ப்போன்னாரு அருணகிரிநாதர். அப்புறம் அவர் பாடல்லாம் பாடினார். பாடி அதில் அழகான ஒரு பாடல் என்னென்னா, செங்கேழெடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பாடினார். படீர்னு இந்த மாதிரி ஒரு கம்பத்தில் அந்த காலத்தில் டிவி மாதிரி வந்தார் சார் முருகப்பெருமான். அப்படி அந்த கம்பத்திலே வந்ததுனாலே அந்த இடத்துல அங்கிருந்த மக்கள் அத்தனை பேரும் முருகப்பெருமானை பார்த்தார்கள். பார்க்க வைத்தது தமிழ். அந்த தூணில் நடந்ததுனாலே அது இன்றைக்கும் அது கம்பத்து இளையனார் காட்சின்னு வச்சு அதை வந்து ஒரு விழாவாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் அந்த விழாவை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது தனியார் சந்நிதியாகவே ஆக்கியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போகிறவங்க சும்மா அந்த பக்கத்தில் ஒரு முருகன் சந்நிதி இருக்குன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இதற்கு உடலில் இருக்கக்கூடிய இவ்வளவு செய்திகள் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போய் அதை வணங்குங்கள், அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால அந்த செய்தியை பதிவு. அப்படி இந்த தமிழில் அந்த அவர் தமிழ் அழைத்து
மீனாட்சி அம்மை இங்கே நேரடியாக வந்து அந்த முத்துமாலையை அணிவித்து செல்லிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தமிழுடைய உயர்வு நமக்கு தெரிகிறது. அதுதான் குமரகுருபரனுடைய ஆற்றல். அங்கேருந்து அவர் அப்புறம் அங்கேயே மதுரை கலம்பகம் பாடுறார். அங்கேருந்து திருவாரூர் போகிறார். திருவாரூரில் வந்து திருவாரூர் நான்மணி மாலைன்னு ஒரு நூலை இயற்றினார். அற்புதமான அதாவது இந்த ஒவ்வொரு நூலும் நீங்கள் ஒவ்வொரு பாடலும் படிக்க படிக்க தேனாக சொட்டும். எந்த பக்கம் தொட்டாலும் இனிக்குங்க. எல்லா பாடலும் இனிக்கும். அதை படிக்க படிக்க நம்ம படிக்காமல் விட்டுறோமேன்று தான் நமக்கு உரிய மிகப்பெரிய ஒரு மனக்கவலை. அதுக்கப்புறம் திருவாரூரில் அவர் வந்து திருவாரூர் நான்மணி மாலை பாடுறார். பாடி முடித்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து வயது மூப்பு அதாவது கொஞ்சம் இளைய வயது வருது. சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர்ந்துட்டார், இளையவராக ஆகிட்டார். அப்போ அவருக்கு என்னென்னா, நமக்கு ஒரு குருவின் மூலமாக ஒரு சிவஞான உபதேசம் கிடைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு விருப்பம் வருது. அவர் வரலாறில், ஏன்னா இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவர் என்ன பண்ணார்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆதீனத்தினுடைய தருமபுரம் ஆதீனத்தினுடைய 4வது பட்டம் மாசிலாமணி தேசிகர்னு அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஆதீனகர்த்தர். அவர்கிட்ட போய், சாமி எனக்கு வந்து நீங்கள் தான் உபதேசம் செய்யணும், நான் மற்ற கதைகள்லாம் விட்டுறேன், வேகமாக சொல்கிறேன், உபதேசம் செய்யணும்னு சொல்கிறார். உடனே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மரபு என்னென்னா, உடனே அவர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தனி டெஸ்ட்டெல்லாம் உண்டு. சார் இப்போல்லாம் வந்து நீங்கள், நான் எதுவும் சொல்லலை, சொன்னால் பிரச்சனையாகிடும், அதுக்கு தனி இதெல்லாம் உண்டு. அவர் என்ன பண்ணார், மரபு ஒன்று இருக்குப்பா, நீ வட்டுக்கு உடனேலாம் உனக்கு தீக்கையெல்லாம் கொடுத்துட முடியாது. இப்போல்லாம் நீங்கள் 100 ரூபா கொடுத்துடலாம், இல்லை 1000 ரூபா கொடுத்தா தீக்கை உண்டு, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேன். அந்த காலத்தில் என்னென்னா, மரபு என்னென்னா, நீ போய் காசி யாத்திரை பண்ணிட்டு வா அப்படின்னு, அப்புறம்தான் உனக்கு தீக்கைன்னு. என்ன காரணம்னா, தேசாந்தரமாக செல்லும் பொழுது தான் மற்றவர்களுடைய அதாவது பண்பு நலன்கள் தெரியும், நாகரீகம் தெரியும், அவர்களுடைய வழிபாட்டு முறை தெரியும். அதில் எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் இருக்குன்றதுனாலேயே தான் அந்த மாதிரி காசி யாத்திரை செய்யணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. இவர் சொன்னார், நம்ம இருக்கிறது இந்த பக்கம் தென் தமிழ்நாடு, காசி வரைக்கும் போகணுன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் காரோ இல்லை ஃப்ளைட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் என்னென்னா, இங்கேருந்து காசிக்கு போகிறேன்னு சொன்னாலே சரி திரும்பி வருவாரான்னு தெரியாது, சொத்தில் எழுதி வச்சுட்டு போண்டுவாங்க. நான் என்எஸ்கே அந்த காலத்தில் சொல்லுவார், காசிக்கு அந்த ஒரு பாட்டு, ஒரு கிந்தனார்னு ஒரு சரித்திரத்தில் வருவார், சொல்லுவார், காசிக்கு போனால் இங்கேருந்து போனால் யாரும் திரும்பி வருவானோ தெரியாது, அப்படியே வந்தாலும் 2 பேர் தான் வருவாங்க, அநேகமாக 2 பேர் தான் வருவான், அதுவும் அவன் கொண்டு போனால் மாடுன்னுவார். அந்த மாட்டு வண்டியில் கட்டிட்டு போனேன், அந்த மாடு தாண்டா திரும்பி வரும், ஆள் வருவானான்னு தெரியாதுன்னு. ஸோ அப்படி அதில் என்ன, அவர் காசி யாத்திரைன்னொடனே அவர் சொல்கிறாரு, சாமி நான் வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் காசி யாத்திரைன்னு அனுப்பிட்டீங்கன்னா நான் எப்போ வருவேன், அது ரொம்ப நாள் ஆகுமே, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னோடனே, சரி நீ அவ்வளோ தூரம் போகலன்னா கூட குறைந்தபட்சம் சிதம்பரம் வரைக்குமாவது போயிட்டு வா. சரி குருநாதர் சொல்லிட்டார், உடனே நம்ம அது செய்யணும்ன்ட்டு சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்தில் வந்து அற்புதமாக சிதம்பர மும்மணி கோவைன்னு ஒரு அற்புதமான நூலை இயற்றினார். சிதம்பர செய்யுட்கோவைன்னு ஒரு அழகான நூல் இருக்குது, ரொம்ப அற்புதமான நூல்கள். அதில் சில பாடல்கள்லாம் பின்னால் நம்ம சிந்திப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து திருப்பியும் சுவாமி நான் இது வரைக்கும் இந்த யாத்திரையெல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து நீங்கள் உபதேசம் செய்யணும் அப்படின்னு அழைத்த போது அவர் என்ன சொன்னார்னா, சரி பரவாயில்ல, பக்குவத்தில் தான் இருக்கார், அவருடைய நூல்கள் அதெல்லாம் அவருக்கு எல்லாம் பார்த்தார் பெரியவர், ஓகேன்னு அவருக்கு துறவு கொடுக்குறார். அந்த துறவு கொடுத்த உடனே அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் என்ன பண்ணார்னா, குருநாதரை குருவே சிவமென கூறினன் நந்தி என்று சொன்ன வகையிலே அவரையே சிவமாக பாவித்து அவர் மேலே ஒரு நூலை ஏற்றினார். பண்டார மும்மணி கோவைன்னு ஒரு நூல். இதெல்லாம் சார் நீங்கள் அந்த புக்கை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அட்லீஸ்ட் அந்த நூல் இருக்குன்னா அது காதில் நாம் தெரிஞ்சு வச்சுப்போம். பண்டார மும்மணி கோவை என்கின்ற அற்புதமான ஒரு நூல். இந்த நூல் ஏற்றி அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா நீ அப்போ தான் காசியாக போல,
இப்போ காசிக்கு கிளம்பு அப்படின்னோடனே அவர் வந்து காசியிலே சென்றிருந்து காசியிலே அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் ஒரு மடத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். இப்போ என்ன சிக்கல்னா, இவர் தமிழ், அங்கே இருக்கிறது பாதுஷாவனுடைய ஆட்சி. அதனுடைய வரலாறுகள்லாம் இருக்குது, அதில் முழுமையான ஃபுல்லாக அதுக்குள்ளே போகலை. ஆனால் குறிப்பாக ஒன்று என்னென்னா, அதில் ஒரு அவருக்கு அங்கே இதுக்கு வந்து மடம் அமைக்கிறதுக்கு இடம் வேணும். ஆனால் அவர் வந்து இந்த பாதுஷாவனுடைய தில்லி பாதுஷா அவர்கிட்ட தான் கேட்க முடியும். டில்லி பாதுஷா அவர்கள் வந்து தமிழ் தெரியாத ஒரு ஹிந்தி தெரியாத ஒரு தமிழ் முனிவரை பார்த்தோன்னே அவனுக்கு இலக்காரம். எப்பவுமே வடக்குக்கு இந்த பக்கம் கொஞ்சம் இழப்பம் தானே நாம. ஹிந்தி தெரியலன்னா ஒரு இலக்காரம். உடனே அவர் வந்து அதை ஏளனமாக பேசி உடனே குமரகுருபரர் சொன்னார். உடனே ஒரு பாடலை இயற்றினார், ஒரு நூலை இயற்றினார். வெண்தாமரை கன்றினின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகோலோ சகமேழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே. அப்படியே நாடும் பொருட்சுவை சொச்சுவை தோய்தர நாற்கவியர் பாடும் பணியர் பனித்தருவாய் பங்கயாசனத்திற்கு கூடும் பசும்பர் கொடியே கனதன குண்டும் ஐம்பார் காடும் சுமக்கும் கடும் கரும்பே சகலகலாவல்லியே. அப்படியே அந்த பாடல் போகுது. சில பேர் கூடவே சொல்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ கேட்குறதுக்கு. நிறைய பேருக்கு நல்ல அறிவார்ந்த சபை. பாடினார். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் என் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உண்போர் கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே அப்படின்னு பாடினார். பாடின உடனே அந்த அரசவையில் திடீரென்று எங்கிருந்தோ இருந்து ஒரு மிகப்பெரிய சிங்கம் ஒன்று உள்ளே வருது. அந்த சிங்கத்து மேலே இவர் உட்காந்துட்டு இருக்கார். உட்காந்துட்டு அப்படியே நேரடியாக அந்த ராஜாவுக்கு முன்னால் வந்து இருந்து அந்த ராஜா எந்த மொழியில் பேசுகிறான், அந்த ஹிந்தியில் பேசும்போது அதே மொழியில் குமரகுருபரர் இருந்து ஹிந்தியில் பேசினார். எனக்கா அந்த மொழி வராதுன்னு அது பாடுறா சகலகலாவலி என் கூட வந்து உட்காந்துப்பான்னு. அதாவது கலைமகளுக்கான ஒரு நூல் ஒன்று நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் அதற்கு உரிய நூல் இதுதான், சகலகலாவலி மாலை என்கின்ற அற்புதமான நூல். 10 பாடல்கள். அதாவது ரொம்ப எளிமையான தமிழ், மிக விரைவாக ஒருவரால் படிக்க முடியும். அது எந்த அளவுக்குன்னா, அது வரைக்கும் இந்தினா என்னன்னே தெரியாதவர் அவருக்காக ஒரு சிங்கம் வருது, அந்த சிங்கத்து மேலே இவர் உட்கார்ந்து இருந்து அது உட்கார்ந்தது மட்டுமல்லாமல் அந்த மொழியினுடைய அறிவு முழுமையாக அவருக்கு பாலித்து அந்த மொழியிலே அந்த அரசனிடத்தில் பேசியதுனால அவன் அரண்டு போய் என்ன பண்ணான்னா, சாமி நீங்கள் என்ன கேட்டாலும் தரோம், உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன நிலம் வேணுமோ அதை எடுத்துக்கங்கட்டான். அப்படி அமைந்தது தான் காசி மடம். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காசி மடம், குமரகுருபர் மடம் அங்கே இருக்கும். இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இது ஒரு கொள்முதல். நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பாடம் படிப்பவர்களுக்கு சில நேரங்களில் படிப்பில் ஒரு சில தொய்வுகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னா நாள்தோறும் இந்த சகலகலா வள்ளி மாலையை படிக்க சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, படிக்க சொல்லுங்கள், பாராயணம் பண்ண சொல்லுங்கள். படித்து விட்டு அவர்கள் நிச்சயமாக நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இறைவன் முன்னாக சொல்லுகிறேன் சாட்சியாக, நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே படிப்பிலே மிகப்பெரிய அளவிலே வருவாங்க. நான் இதுவும் என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேங்க. இதை என்னுடைய தந்தையார் அவர்கள் படிக்க சொல்லி நான் படித்த பின்னாக, நீங்கள் இது வந்து என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை, நான் படித்து ஆரம்பித்த காலத்திலிருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு பிஏ கார்ப்பரேட் படித்தாச்சு, எம்காம் படித்தாச்சு, எம்ஃபில் காமர்ஸ் படித்தாச்சு, எம்ஏ தமிழ் படித்தாச்சு, இதுவும் டிப்ளமா ஒரு 4-5 டிப்ளமா பண்ணியாச்சு, இப்போ பிஹெச்டி பண்ணியாச்சு. இதுவரைக்கும் ஒரு தேர்விலும் கூட நான் தோற்றது கிடையாது. எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம், அந்த தமிழ் கொடுத்த வரம். சார் இதெல்லாம் அனுபவம் சார், சும்மா வந்து உட்காந்து கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை சார். இதெல்லாம் நீங்கள் கொள்முதலாக கொண்டு சென்று அவரவர்கள் வீட்டில் அவரவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த தமிழை படிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. தமிழ், அந்த தமிழ் காப்பாற்றும். அப்படி அருள் ஆற்றல்கள் கொண்டவர் இந்த குமரகுருபர் சுவாமிகள். அதுக்கு தான் சார் இவ்வளோ நாள் ஆகுது.
அவ்வளவு உயர்ந்த ஒரு அருளாளர் என்பதனால தான் அந்த காலத்தில் வண்ணச்சரமும் தண்டபாணி சுவாமிகள் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஒரு அற்புதமான வேலை செய்தார். வண்ணச்சரமும் தண்டபாணி சுவாமி, திருவாமத்தூர் தண்டபாணி சுவாமிகள்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த புலவர்கள் எல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, புலவர் புராணம்னு ஒரு புராணம் பாடினார். புலவர் புராணம்னு ஒன்று பாடினார். அதில் வெவ்வேறு புலவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் முழுமையாக பதிந்திருக்க 3000 பாடல்கள் கொண்ட பாடல் அந்த நூல். அதில் மொத்தம் 72 புலவர்களை பற்றிய வரலாறுகள் வரும், அவர்கள் பதிவுகள்லாம் வரும். அதில் அதிகபட்சமாக 92 பாடல்கள் கொண்டு ஒருவருக்கு புலவர் புராணத்தில் இடம் இருக்குன்னா அது குமரகுருபருக்கு தான். அவ்வளவு சிறந்த ஒரு இது. அதே மாதிரி அது பின்தொடர்ந்து அவர் என்ன பண்ணார்னா, இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, 10 கம்பன் என்கின்ற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இவரெல்லாம் சார் யாரோ ஒருத்தரை பற்றி சொல்கிறார் சார் தெரியல அப்படின்னு தமிழகத்திலே நாம் தயவுசெய்து அவர்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. இன்றைய தினம் நமக்கு சங்க நூல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்த ஒரு உவே சுவாமிநாத ஐயர்னு இருக்கார் இல்லையா, உவே சுவாமிநாதர் ஐயர் இல்லைன்னா இந்த 10 பாட்டும் 8 தொகையும் நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த உவே சுவாமிநாதர் ஐயருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஒரு கம்பன் பாடுறது மட்டும் இல்லை, அவர் மாதிரி 10 கம்பன் சேர்த்தா எப்படி இருப்பாரோ அப்படி பாடல் பாடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். அதனால தான் அவர் 10 கம்பன்னே பேர். அவர்கள் நிறைய புராணங்கள் பாடியிருக்கார், நிறைய பாடல்கள், அதெல்லாம் ஒரு தேனாக இனிக்கும். அது ஒரு தனி இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க சார், நம்ம அது கவனிக்கலைன்றது தான் வருத்தமே. அவர் என்ன பண்ணார்னா, குமரகுருபரருடைய வரலாற்றை அவர் ஒரு வரலாற்று குமரகுருபரர் சரித்திரம்னு ஒன்று பாடினார். அந்த ஒரு நூல், அதில் ஒரு 338 பாடல்கள் இருக்கும், அதில் அழகாக இருக்கும். அதில் அவர் என்ன பண்ணார்னா, அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய புராணத்தை பாட ஆரம்பிக்கும்போது பூமேவுன்னே தொடங்கி ஆரம்பிச்சிருப்பாருங்க. முடிக்கிற பாடலும் பூமேவுன்னே தொடங்கி முடிச்சிருப்பார். அவ்வளவு அழகாக, ஏன்னா அவர் தொடங்கினது பூமேவு செங்கமலை புத்தேழும் தானே, அங்கேருந்து அதே எடுத்து அவர் அழகாக அந்த வரலாற்றை முழுமையாக அந்த வரலாற்றிலே பாடியிருக்கார். அழகுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. இப்படி நிறைய செய்திகள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருளாளர் தான் நம்மளுடைய குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் இருக்கார் பாருங்கள், இவருடைய சொல்லாடல்களும் நயங்களும் நீங்கள் நான் சொன்னல எங்கே தொட்டாலும் தேனாக இனிக்கும் சொன்ன பாரு, இது சொல்லிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அற்புதமாக இருக்கும். இவர் ஏன்னா நம்ம அந்த நூலுக்குள்ளே போயிடுவோம், ஆனால் நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது சில விஷயங்களை நம்ம சிந்திக்கணும் அவசியம். அவர் சாமி கும்பிட்றதுக்கு போகிறாருங்க. யார்? நம்ம குமரகுருபரர் போகிறார். திருவாரூருக்குள்ளே போகிறார். திருவாரூரில் நிற்கிறாரு. திருவாரூரில் சாமி முன்னால் நிற்கிறார். சாமி முன்னால் நிற்கும்போது அவருக்கு காட்சி எப்படி தெரியுதுன்னா, அவர் பார்த்தோன்னே மாதொரு பாகனா அவருக்கு தெரியுது. சார் மாதொரு பாகன் அப்படின்னா உடனே புரியல அப்படின்னா அர்த்தநாரி அப்படின்னு தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லையா? மாதொரு பாகனாக அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் சொன்னார், சிரிச்சார். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போனார். கூட இருந்த அன்பர்கள் சாமி எதுக்கு அப்படி சிரிச்சிங்க, என்ன விஷயம், என்ன விவரம் தெரிஞ்சால் எங்களுக்கும் அதனுடைய நயம் புரியுமே அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், உடனே அந்த ஒரு பாடல் பாடினார். அதில் தானமால் களிரும் மாநிதி குவையும் ஏனைய பிறவும் மிகுநரீக நலம் பாடின்றி நாண்டுரத்தொரிய இளம்பாடலைப்ப வேற்குணர் ஏற்க புறவலர் புறத்தலும் இரவலர் இரத்தலும் இருவேர் இயற்கையும் இவ்வுலகுடைத்தே அதான்று ஒரு காலத்தில் உருவமற்றொன்றே இடப்பான் 32 அறம் வளர்ப்ப வளப்பால் இரத்தன் மாநிலத்தன்றே அப்படின்னு அந்த பாடல் போகுது. இது திருவாரூர் நான்மணி மாலையில் வரக்கூடிய, நான்மணி மாலைன்னா 4 விதமான பாக்களை எல்லாம்
ஒவ்வொரு பாக்கு அடுத்தடுத்து மாலையாக சேர்ப்பார்கள். ஒரு முதல்ல வந்து குறள் வெண்பாவாக இருக்கும், வெண்பாவாக இருக்கும், அடுத்தது ஆசிரியப்பாவாக இருக்கும், அப்புறம் விருத்தப்பாவாக இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி பாடுவாங்க. அதில் நிலைமண்ட ஆசிரியப்பாவில் ஒரு பகுதி வருது, அது பெரிய பாடல். அதில் ஒரு இந்த சின்ன பகுதியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அவர் என்னென்னா, இப்போ இந்த உலகத்தில் 2 விஷயம் இருக்குப்பா அப்படின்னு. என்னன்னு? ஒன்று செல்வம் படைத்தவன், இன்னொன்று செல்வம் இல்லாதவன், இல்லையா? பொருள் படைத்தவன் ஒன்று, இன்னொன்று பொருள் இல்லாதவன். இப்போ என்ன நடக்கும்? பொருள் படைத்தவன் என்ன பண்ணுவான்? பொருள் இல்லாதவனுக்கு பொருள் கொடுப்பான், இல்லையா? பொருள் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, பொருள் படைத்தவன் கிட்ட போய் உதவி கேட்பான், உதவி கொடுத்தா வாங்கிடுவாங்க. இது ரொம்ப இயற்கை, ஏன்னா உலகத்தில் என்றைக்குமே அது உண்டு. ஆனால் இங்கே ஒரு விசித்திரத்தை பார்த்தம்பா, அதனால் சிரித்தேன் அப்படின்னாரு. என்ன சாமி விசித்திரம் பார்த்தீங்க அப்படின்னு. எனக்கு இப்போது இதில் வந்து 2 விதமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று பொருள் படைத்தவன் ஒன்று, இன்னொன்று பொருள் இல்லாதவன் ஒன்றுன்னு ஆச்சு. 2ம் ஒரே இடத்துல இருக்குமா? வாய்ப்பு இல்லை, இல்லையா? ஒருத்தர் பொருள் படைத்தவர் ஒரே இடத்துல இருக்கிறாருன்னா பொருள் இல்லாதவருக்கு என்ன பிரச்சனை? அது பொருள் படைத்தவரோட சேர்ந்து இருக்கிறார், அப்புறம் அந்த இது இல்லை, இல்லையா? ஆனால் இங்கே இருக்கிற இந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குப்பா. 2மே அங்கே ஒரே இடத்துல இருக்குன்னார். இவங்களுக்கு என்ன சாமி சொல்கிறீங்க புரியலன்னு. பா இந்த இவர் யார்? இந்த அம்மா இருக்காங்க, அம்மா ஒரு பக்கம், ஐயன் ஒரு பக்கம், இல்லையா? மாதொரு பாகன். இந்த அம்மா இருக்காங்களே, இந்த அம்மா யாருன்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவங்க. அம்மா எப்பயுமே கொடுத்துருவாங்கல்ல, இல்லை அம்மாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எந்த அம்மான்னாதீங்க, அது வேறு விஷயம். கேட்டால் கொடுப்பாங்க, இல்லையா? அதனால தான் அந்த அம்மாவுக்கு பேர் அறம் வளர்த்த நாயகின்னு பேர், இல்லையா? 32 அறங்களை நிகழ்த்தினார்கள் என்று இங்கே பக்கத்திலே இருக்காரு, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன், இல்லையா? 32 அறங்களை நிகழ்த்தியவள் அவள். அந்த அம்மா கையில் அந்த அறம் கொடுக்கக்கூடிய அந்த இது வச்சுருக்காங்க. இந்த அம்மா கையில் இது இருக்குது. இந்த அம்மா அப்போனா பொருள் இருக்கிறவங்க தானே கொடுப்பாங்க, பொருள் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. இந்த அம்மா கையில் அறம் வளர்க்கிறாள், அறம் கொடுத்துட்ருக்கா, பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் அப்படியே பக்கத்தில் பார்த்தா இந்த ஆள் என்ன பண்ணிக்கன்னா பிச்சை எடுத்துன்னுக்காண்டார், இல்லையா? அவர் இந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரே உருவத்தில் பார்க்குறேன், ஒரு பக்கம் கொடுக்குறவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பிச்சை எடுக்கிறவர் இருக்கிறாயா. இதான் வியப்புன்னார். புறவலரும் இரத்தலும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அழகு இங்கே இதாயா நான் பார்க்குறேன்னு. புறவலர் புறத்தலும் இரவலர் இரத்தலும் இருவேறு இயற்கை. இது 2 வெவ்வேறு இயற்கைப்பா. ஆனால் இவ்வுலக உடைத்து அது போல இது இல்லை. அதான் அன்று என்னென்ன ஒரு காலத்தில் உருவமற்று ஒன்று இடப்பான் 32 அறம் வளர்ப்பால் வளப்பால் இரத்தல் மாநிலத்து அன்று. இதான் இந்த உலகத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய அதிசயம். என்னென்னா இறக்குறவனும் கொடுக்குறவனும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அதே ஒரே உருவமாக இருக்குன்னாரு. என்ன அழகுங்க, ஒரு பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நயம். இது சொல்கிறதுக்கே ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் கூட சொன்னார் இவர். சரி, இந்த தியாகரேசர் இருக்கார்ல, இவர் வந்து ஏற்கனவே அவர் பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டோம். அவர் பிச்சை எடுக்கிறார், கரெக்டாக? பிச்சாடனர் சிவபெருமான். இந்த பிச்சாடனருக்கு தியாகராஜர்னு எப்படிங்க பேர் வரும்? அவரே பிச்சை எடுத்துட்டுருக்கார், அவர் எங்கே தியாகம் பண்ணினுங்க? அப்போ அவருக்கு எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டில் அவரே ஒரு கேள்வி கேட்குறாரு. திருவண்ணம் வரம் தந்தருள வரதம் வைத்து வரதமிடக்கு கரந்தந்த தாள் இவர் கையதன்றே பலி காதலித்து, பலினா இது அந்த பிச்சை எடுக்கிறது, பலி காதலித்து சிறந்தந்த செங்கை கமலேசர் நாம தியாகர் என்பது தரந்தந்த வாழ்விழியால் அந்த தாங்கொளும் வளர்ந்ததே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அவர் என்னன்னா, இது அவரே ஒரு பக்கம் உட்காந்து பிச்சை அது எப்படி அவருக்கு பேர் இந்த மாதிரி வந்தது? இவரே பிச்சை தானே எடுத்துகிட்டு இருக்காரு, அவரே வரம் எடுக்கிறது பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, இவருக்கு எப்படி தியாகராஜர்னு பேர் வரும் அப்படின்னு அவர் அந்த கேள்வி அந்த பாட்டில் வச்சுட்டு இன்னொரு பாடலில் அங்கேயே பின்னால் சொல்கிறாரு.
வையம் உழுது உழுது உண்ண வல்லார்க்கு அளித்து நவநிதியும் கையில் ஒருவர் கழித்து எமக்கே கதி வீடு அளித்தோர் கன்னிகைக்கு மெய்யில் ஒரு கூறு அளித்தனரால் விமலர் கமலை தியாகர் என்பது ஐயர்க்கு இவர்க்கே தரும் முகமன் அன்று புகழும் அன்றாமே. ஏ அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டில், இந்த உலகத்தில் என்னென்னா இரு வையம் முழுதும் உழுது உண்ண வல்லார்க்கு என்ன வரும்னா உழுது உண்ணல், அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிதி. சரிங்களா? அது அவருக்கு எல்லா விதமான வளமும் கொடுப்பாராம். இப்போ இருக்கிறது அந்த மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போல்லாம் உழுது உண்பவர்களுக்கு நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வையம் உழுது உழுது உண்ண வல்லார்க்கு அளித்த நவநிதியும். இதில் இன்னொரு பொருள் என்னென்னா, வையம் முழுதும் உழுது உண்ணவர் அப்படின்னா, உண்ணுதல் என்பது இதுவும் உண்டு, உண்ணுதல் என்பது ஊர்ந்து செல்வதுன்னு உண்டு. அந்த காலத்தில் திருமால் வராக அவதாரம்னு ஒன்று எடுத்தார். அதை என்ன பண்ணோன்னா, நோண்டி நோண்டி உள்ளே போயிட்டே இருக்கும், நோண்டி நோண்டி உள்ளே போகும். அப்படி தானே அடியும் முடியும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போனாங்க. அந்த மாதிரி உள்ளே போனார் ஒருத்தர். அவர் வராக அவதாரத்தை எடுத்து உள்ளே போனார். அவருக்கு என்ன பண்ணார்னா, வையம் முழுதும் உழுது உண்ண வல்லார்க்கு அளித்தார், என்ன நவநிதி அளித்தார். அவர் அதுக்கப்புறம் வாமன அவதாரம் எடுத்து உலகையே ஆண்டார் இல்லையா? உலகையும் கெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்னென்ன, கையில் ஒருவருக்கு அளித்து நவநிதியும் கொடுத்தார். யாருக்கு? குபேரனுக்கு நிதியை கொடுத்தவர் நம்மளுடைய சிவபெருமான். அது மட்டும் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா, நீ எதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா அம்பிகை கொண்டு. அந்த கதி வீடு அளித்து ஓர் கன்னிகை யார்? அம்பிகை. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் அங்கே ஒரு பக்கம் அவருக்கு வாழ்வை நிலத்தையே கொடுத்துட்டார், நீ வச்சுக்கடா அப்படின்ட்டு இவர் கொடுத்துட்டார். யார்? திருமாலுக்கு. இந்த பக்கம் குபேரனுக்கு நவநிதியும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் வச்சுக்கடான்னு கொடுத்துட்டார். அதோடு மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார்னா, இந்த பக்கமாக கதி கேட்டால் கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நம்ம உடம்புல ஒரு பாதியவே கொடுத்துட்டார் இல்லையா? ஒரு பாதியை கொடுத்துட்டார். அப்போது இது எல்லாத்தையும் கொடுத்ததுனால இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார்ல, அப்போ அவருக்கு தியாகராஜர்னு பேச்சா கரெக்டு தானடான்னார். என்ன அழகுங்க, சொல்கிற விதமே அதில் இருக்கக்கூடிய அழகு. இதை சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இதில் ஒரு இங்கேருந்து இதுக்கு போகிறாருங்க அவர், இதே திருவாரூரில் உட்காந்துட்டுருக்கார். திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. இருந்து ஆடு அழகனார்னு பேர். திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு இன்னொரு பேர் இருந்தாடு அழகனார். அப்படியே உட்காந்துட்டே அந்த ஆடுற அந்த அஜபா நடனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அழகு. அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை இருந்தாடு அழகனார்னு ஒன்னே அவர் உடனே கேட்குறாரு, நீ ஏன் இருந்தாடு அழகனார்? இருத்தல்னா உட்காந்துருங்கன்னு அர்த்தம். உட்காந்துனே ஆடுறாரு. அது ஒரு சிலர் ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் உட்காந்தா ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் உட்காந்துனே ஆடிக்கிட்டு இருக்கார். இவர் ஏன் உட்காந்துட்டு ஆடுறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நீ ஏன் உட்காந்து ஆடுறன்னு எனக்கு தெரியும் யான்னார். என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 2 பேருக்கு பயந்துன்னா நீ உட்காந்து ஆடுறேன்னார். யார் 2 பேருக்கு அப்படின்னு? ஒருத்தன் உன் கால் எங்கேன்னு தேடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான் ரொம்ப வருஷமாக இல்லையா? ஒருத்தன் அடியை தேடிட்டு இருக்கான், ஒருத்தன் முடியை தேடிட்டு இருக்கான், ஒருத்தன் கால் எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கான். இப்போ நீ இந்த நடராஜர் டான்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுவ? நீ காலை தூக்கி காமிச்சிட்டேன்னா அவன் பார்த்துட்டேன்னு சொல்லுவான்ல இல்லையா? பார்த்துட்டேன்னு சொல்லுவானே, அவனுக்கு காலை காமிக்கூடாதுன்னு தான் மறைச்சிருக்கேன்னாரான். சரி, இவருக்கு மறைச்சேன். இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒருத்தன் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். அதில் இந்த காலன் அவன் காலால் அடி வாங்கினவன், அவனை காலை எடுத்து ஆட ஆரம்பித்ததை பார்த்தான்னா, ஐயோ நம்மளை அடிக்க தான் வரானோன்னு பயந்து ஓடி போயிடுவான்.
பாவம் பொழைச்சி போட்டோன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா காலை காமிக்காம உக்காந்துக்கினே ஆடின்னு இருக்கேன்னார் அவர். கண்ணனார் பொய் சூழ் கடை பிடித்தோ தென் புலத்தார் அண்ணலார் அஞ்சுவர் என்று அஞ்சியோ விண்ணோர் விருந்தாடும் ஆரூரா பொன் மலர்த்தாள் தூக்காது இருந்தாடுகின்றவா என். நீ அந்த காலை தூக்கி ஆடாமல் எதுக்கு வச்சேக்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் பொய் சொல்லிடுவான், இன்னொருத்தன் பயந்து போயிடுவான், போனால் போதுன்னு விட்டுட்டு உட்காந்து ஆடியாப்பான்னார் அவர். அது அழகு. இது கேள்வி கேட்டிருந்தார். பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து கேட்டார், சரி சாமி இதெல்லாம் அழகாக பாடினீங்க, நல்லா இருக்குது, ரொம்ப நயமாக இருக்குது. இந்த பக்கம் விட்டுருங்க, நேராக அங்கே சிதம்பரத்தில் ஒருத்தர் நின்று ஆடிக்கிட்டே இருக்கார். அவர் அங்கே இந்த திருமால் வந்து பார்த்துருவாருன்னு தானே சொன்னீங்க? ஆமாம். சிதம்பரத்தில் அவர் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடுற இடத்துக்கு நேராக ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார். யார்? கோவிந்தராஜ பெருமாள். அவர் அங்கே தானே படுத்துன்னு இருக்காரு. அப்போது அங்கேயே தானே இருக்கார். அப்போ அவர் பார்த்துட்டு இருப்பார்ல, அவர் காலில் ஆடின்னு தானே இருக்குது, பார்த்துட்டு இருப்பார்ல அப்படின்னாராம். அவர் சொன்னார், நீ அது வேற விஷயம்டான்னார். அப்போ கூட அவன் பார்க்கலடான்னார். இவர் என்ன சாமி, நடராஜர் ஆடுறாரு, கால் காமிச்சிட்டாரு, அங்கே ஒரு பாதத்தை காலை தூக்கி காமிச்சிட்டாரு, அப்போ கூட சிவபெருமானுடைய பாதத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டீங்களா, அது எப்படி சாமின்னார். அவர் உடனே ஒரு பாட்டு பாடினார். தக்கனார் வேள்வி தகர்த்து சமர் முடித்த நக்கனார் தில்லை நடராஜர் ஒக்கர் படப்பாயலான் காண பைந்தொடி தாள் என்றோ இடப்பாதம் தூக்கியவா என்று அவர் சொன்னார். அப்போ கூட அவன் சிவபெருமான் காலை பார்க்கலண்ணா. ஏன்னா அவன் பார்த்தது எந்த கால் பாடினார்? இந்த இடக்காலை தான் பார்த்தாரு. இடக்கால அவனோடது இல்லைப்பா, அம்பிகையோட காலை. அப்போ கூட அவன் பார்க்கலடான்னார் அவர். அழகுங்க, அழகு. இவ்வளவு தமிழும் இவ்வளவு அழகும் நயமும் வேறு எந்த மொழியிலும் உங்களால் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் நமக்கு தமிழுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம். அந்த தமிழ் இருக்கு பாருங்க. இந்த தமிழ், இவ்வளவு அழகான தமிழை பாடக்கூடிய குமரகுருபரரை தான் அவர் என்ன பண்ணார்னா, அந்த முருகப்பெருமான் அவருடைய கனவுல போறார். அவருடைய கனவுல போய் சிதம்பரத்தில் இருக்கார். சிதம்பரத்தில் இந்த அழகெல்லாம் சொல்லி எல்லாம் பாடி முடித்தார். சிதம்பரம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார். அப்போது அவர் கனவுல போய் ஒரு நிகழ்வு நடக்குது. அதை தொடர்ந்தது பின்னால் தான் நாம் இன்றைக்கு சிந்திருக்கக்கூடிய நூல் உருவானது. அவர் கனவுல என்னன்னா, திடீர்னு அவர் என்னன்னா அந்த பாடலை சொல்லிடுற. அதுக்கப்புறம் அந்த இங்கு நம்மை நீ பாடுராது ஏகலை என்று தங்கு பேரருளால் நுதற்பூதியும் சாத்தி பொங்கு பேரெழிற் புண்ணிய மறைந்தனர் விழித்தார் எங்குமாய் விரிந்து எழுந்து பைங்கொழுந்து கொளிசையார். இங்கு நம்மை பாடுராது ஏகலை. அவரு கனவுல இருந்தாரா. கனவுல திடீர்னு என்ன வந்தார்னா, அங்கேருந்து முருகப்பெருமான் வந்து சொல்றாராம், அப்பா நீ என்னை பாடாம இங்கேருந்து நகர்ந்துராதன்னு சொல்லிட்டு என்னை நீ பாடணும், நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நுதற்பூதி சாத்தி, அவருக்கு நெத்தியில விபூதியை வச்சுட்டு என்னை பாடுராது இங்கே நகர்ந்துடக்கூடாதுன்னு, என்னை நீ பாடுராது ஏகலை என்று பொங்கு பேரெழிற் புண்ணியர் என்ன பண்ணாரு, தங்கு பேர் அருளால் நுதற்பூதி, நெத்தியில பூதியை வச்சு சாத்தி மறைந்தார். விழித்தெழுந்து பார்க்கிறாரா அவரு. அந்த காட்சி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் அனுபவம் கிடைக்கிறது. உடனே என்ன பண்ணாரான்னா, அதற்கு பின்னாகத்தான் ஒரு நூலை உருவாக்கினார். அதுதான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். அதுதான் இன்றைய நூலினுடைய இன்றைய சொற்பொழினுடைய சிந்தனை. அவ்வளவு, அதாவது சார் இது வந்து நேர் விருப்பம் சார். அந்த மாதிரி முருகனை கேட்டு வாங்கின நூல் இந்த பாடல், இந்த வரலாறு செய்தி நமக்கு பத்துக்கம்பனாகிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்
குமரகுருபருடைய சரித்திரத்தை எழுதும்போது அதில் வர பாடலில் அதை பதிவு செய்கிறார். அவர் கனவுல விபூதியை அணிவித்து என்னை பாடிட்டு போப்பான்னு இருக்கார். அதுக்கப்புறம் இருந்து பாடினதான் அந்த புள்ளிருக்கு வேலூரிலே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை பாடிய இந்த பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் இருக்கு பாருங்க, அதாவது அவ்வளவு செய்திகள். இந்த பிள்ளைத்தமிழ்னா என்ன, அது ஒரு பகுதி நிறைய பேருக்கு தெரியும். பிள்ளைத்தமிழ்னா என்னன்னா, தான் நினைத்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டுடை தலைவனை குழந்தையாக பாவித்து அந்த குழந்தையை வெவ்வேறு பருவங்களிலே வளர்த்து எடுக்கும் பொழுது என்னென்ன இப்படியெல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் அது பாடலாக அமைத்திருக்கிறார்கள். அது பெண்பார் பிள்ளைனா என்ன பாடணும், ஆண்பால் பிள்ளைனா என்ன பாடணும், அதெல்லாம் இலக்கணத்தில் இருக்கு. நான் இப்போ இலக்கணம்லாம் எடுக்கலை, கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளை தமிழில் 10 பருவங்கள் இருக்கும். தொடங்கிலிருந்து காப்பு பருவம், அதுக்கப்புறம் செங்கீரை பருவம், தாள பருவம், முத்த பருவம், அம்புலி பருவம், இப்படி நிறைய அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் என 100 பாடல்கள் அதில் அமைந்திருக்கும். இப்போ உடனே அங்கேருந்து 100 பாடலா சார், 100 பாடல் இப்போ நீங்கள் அந்த அம்மா யோசிக்கிறாங்க, 100 பாடலா, 100 பாடலும் சொல்லுவீங்க போல இருக்குது சார், நீங்கள் பாட்டு பேசுங்க, நான் வீட்டில் ஒரு சீரியல் போயின்னு இருக்கு, அதை பார்த்துட்டு வரேன் கிளம்பி. கவலைப்படாதீங்க, முழுமையாக எல்லா பாடலும் சிந்திக்க முடியலைனாலும் ஒரு சில முக்கியமான பாடல்களை நாம் சிந்திக்கணும். அதுலேயும் அழகு அழகு நயங்கள் கொட்டி கொட்டி கிடக்கிறது. நேரடியாக நான் எல்லா பருவத்துக்குள்ளேயும் போல வெவ்வேறு ஒரு முதல் பருவம் இது காப்பு பருவம், அதுக்கப்புறமா உடனே நம்ம அடுத்த பருவத்தில் பார்க்கலாம். செங்கீரை பருவம் இருக்குது. செங்கீரை பருவத்தில், செங்கீரை பருவம்னா என்னென்னா, இந்த குழந்தைகள், நீங்கள் தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், இந்த குழந்தை தவழ ஆரம்பிக்குதுல்ல, தவழ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணுன்னா, உடனே எழுந்து நடக்க போகிறது இல்லை. உடனே எழுந்து நடந்தால் நாம் பயந்துருவோம் குழந்தைய பார்த்து, இல்லையா, இது என்னடா இது இந்த போடுதுன்னு. அது குழந்தை என்ன பண்ணும், வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தவழ ஆரம்பிக்கும். தவழ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுன்னா, ஒரு கையை இப்படி எடுத்து வச்சிடும், அதுக்கப்புறம் இன்னொரு கையை இப்படி வச்சுக்கும், இல்லையா, அப்படியே இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க. அது என்ன பண்ணுன்னா, இப்படி எடுத்து ஒரு முட்டியை வச்சு ஒரு கால் பதிஞ்சு இன்னொரு கால் இப்படி ஆடும். அது ஒரு இப்படி ஆடி ஆடி அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கும், இல்லையா. இந்த அழகு இருக்கு இல்லையா, இந்த அழகையெல்லாம் பதிவது தான் செங்கீரை பருவம். இது செங்கீரை ஆடுதல்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் இப்படி ஆடு இருக்கும், அது ஒரு அழகு. அது குழந்தைகளை பார்க்கறதுன்றதே ஒரு மிகப்பெரிய வரம், அது ஒரு அழகு. அதில் அவர் இந்த குழந்தையை வளர்க்குறார், முருகப்பெருமானை குழந்தையாக வளர்க்குறார், செங்கீரை பருவத்தில் போடுறார். அதில் மீனேறு குண்டகழி தீவாய் மடுத்த தனி வில்லியார் இளவலோடு விதிமுறை வணங்க சடாயுபுரிகற்கு கருணை வெள்ளமென விற்றிருக்கும் ஆனேறு உயர்ந்திட்ட வையர்க்கும் அம்மைக்கும் அருமருந்தாகி நின்ற ஆதி பிரான் என்று மும்முதற் கடவுளும் அடிதொழும் பாற்றம் மற்ற கூனேறு மதிநுதர் தெய்வ குறப்பெண் குறிப்பறிந்து தருகருணை நீ அணைந்தூன் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென குறை இறந்த தவழ் தொண்டைவாய் தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன் செங்கீரை ஆடி அருளே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளா செங்கீரை ஆடி அருளே. பாடல் இது அந்த காலத்து தமிழ், அதனால் நான் விளக்கம் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. சார் நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த பாடல் இருக்கு பாருங்க, இந்த பாடல் அந்த காலத்துலலாம் நாங்கள் நான் படிக்கும் பொழுது என்னுடைய 10ஆம் வகுப்பில் படிக்கும்போது தமிழ் பாட நூலில் இந்த பாடல் இருக்கும். ஞாபகம் இருக்காமா? சில பேருக்கு தெரியும். அதில் அது நிறைய பேருக்கு இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதில் இருக்கக்கூடிய நயங்கள் அழகுகள் என்னன்றதெல்லாம் தெரியாமலே சில நேரங்களில் படிச்சிருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் நிறைய நேரங்களே இது கேள்வியாக கேள்விப்பட்டிருப்பாங்க. தேனூறு கிழவிக்கு வாயூரி நின்றவன், அது மட்டுமே தனியாக ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போல்லாம் தமிழ் பாடத்தில் என்ன இருக்குன்றது நான் கேட்கவே வேணாம், அது விட்டுருவோம் நம்ம.
அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவர் யாருன்னா மீனேறு குண்டகழி அப்படின்னா இந்த அங்கையர்கண் அம்மையினுடைய கண், அந்த அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வில்லியார் இளவலோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்பிகையோட இருக்கக்கூடிய அழகு பார்ப்பதற்காக யார் வராருன்னா வில்லியாரோட வராரு. வில்லியார்னா நீங்கள் வந்து உடனே ஏதோ சீரியலில் வர்றவங்க ஒரு லேடியை பற்றி சொல்கிறாங்க போல இருக்கு, கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்றாங்க வில்லியார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஔவையார் மாதிரி அவங்க ஒரு வில்லியார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. வில்லியார்னா வில்லை உடையவர்னு அர்த்தம். வில்லை உடையவர்னு அர்த்தம். ராமபிரான் அவருடைய இளவலாகிய லக்ஷ்மணனோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரான்னா விதிமுறை வணங்க எங்கே வராரு, வணங்குவதற்காக எங்கே வந்தார், சடாயுபுரியிற்கு வருகிறார்கள். சடாயுபுருன்றது அந்த புல்லிருக்கு வேலூர். அங்கே வந்து சாமியை வணங்கிறதுக்கு வராங்களாம். அங்கே கருணை வெள்ளமென வீற்றிருக்கும் யார், அந்த சிவபெருமான். கருணை வெள்ளமென வீற்றிருக்கும் ஆண் ஏறு உயர்ந்திட்ட ஐயர்க்கு, ஆண் ஏறுனா எருது இல்லையா, அந்த எருதை வாகனமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் அங்கே கருணை வெள்ளமாக அமர்ந்திருக்கிறாராம். ஆண் ஏறு உயர்ந்திட்ட ஐயர்க்கு, ஐயர்க்கும் அம்மைக்கும் அந்த அம்பிகைக்கும் அருமருந்தாகி நின்ற, அவங்க ரெண்டு பேருக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடியது யாருன்னா முருகப்பெருமான். அருமருந்தாகி நின்ற ஆதிப்பிரான் என்று. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது யாரோ இல்லையா, இவங்க எல்லாருக்கும் முன்னால் இருக்கக்கூடிய யார் தெரியுமா, அந்த முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமான். அதனால் அவருக்கு என்ன பேருனா ஆதிப்பிரான் என்று. யார் அவரே சொல்லிக்கல, சார் நான் தான் ஆதிப்பிரான் அப்படின்னு அவரே சொல்லலையா. ஆதிப்பிரான் என்று மும்முதற் கடவுளும் அடி தொழும். மூவரும் மூவேறு கடவுளும், அதாவது அயன் அரி உருத்திரன் அரண் ஆகிய மூவரும் என்ன சொல்கிறாங்களான்னா, இதுவர்தான் எங்களுக்கு உரிய நாயகன் ஆதி பிரான் என்று சொல்லி அவர் காலை தொழுது கொண்டு இருக்கிறார்களாம். அடி தொழும் பாற்றமற்ற அவர்கள் எங்கன்னா அவர் அந்த மாதிரி தொழுதுகிட்டு இருக்காங்களாம். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் அங்கே இல்லை. அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில் இருக்கார். என்ன அப்படின்னா, அவர் மதிநுதல் தெய்வ குறப்பெண் யார், வள்ளி. குறிப்பு அறிந்து அந்த அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பார்த்து பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, இப்போ காலையில் சமையல் பண்ணும்போது அப்படி திரும்பினா உங்கள் கைக்கு ஒருத்தர் பாத்திரம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாருன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, சார் நல்லா தான் இருக்குது, சாப்பிட்ட பாத்திரத்தையே தட்டி எடுத்து போய் போட மாட்டேங்கிறான், அவன் எங்கே கொடுக்க போகிறான். அப்போது அது மாதிரி வள்ளிக்கு இவர் குறிப்பறிந்து பக்கத்தில் போய் நிற்கிறாராம். அவள் என்ன சொல்லுவா, அவள் எதை கேட்பா அப்படின்னு குறிப்பை அறிந்து அரு கருணை உன் குற்றேவல் செய்ய. குற்றேவல்னா எடுபடி வேலைன்னு அர்த்தம். இப்போ பல வீட்டில் கணவன்மார்கள் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் அவர் அன்றைக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கார் முருகன். குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கென, நீ எனக்கு கொஞ்சம் கடைக்கண் பாலிச்சிறேன், என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு யாரை கெஞ்சிக்கிட்டு இருக்காராம், வள்ளிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கார். கடைக்கண் பணிக்கென குறை இறந்து தவ தொண்டைவாய். அது அவர் வந்து நீ அது எப்படின்னா, அவர் போய் நீ கண்ணு பாத்திர மாட்டியா, என்னை திரும்பி பாத்திர மாட்டியா அப்படின்னு முருகர் நின்றுட்டு அதோட நிற்கலையும். அவர் என்ன பண்ணார்னா, அந்த தொண்டை இருக்குது பாருங்கள், தவ தொண்டை, அது வள்ளி அம்மையோட தொண்டையா, தவ தொண்டைவாய் தேன் ஊறு கிளவிக்கு வாயூறி நின்றன். அந்த அம்மா சொல்லிலிருந்து தொண்டையிலிருந்து எந்த சொல் வருமோ, தேனூர், அது தேனாக இருக்குமா. அந்த கிழவின்னா கிழவி நினச்சாதீங்க, சொல்லுன்னு அர்த்தம். தேன் ஊறுகின்ற கிழவிக்கு அவர் என்னென்ன, இவர் வாயூறி நின்றார், என்னென்ன சொல்லு விட்டு நின்றுருக்காருன்னு அர்த்தம் சார். இப்போ இந்த காலத்தில் சொன்னான், தேன் ஊறு கிழவிக்கு வாயூறி நின்றவன் செங்கீரை ஆடி அருளே.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ இந்த செங்கீரை ஆடி அருளேன்னு கூப்பிட்டு கேட்குறாராம். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளா செங்கீரை ஆடி அருளே. போகிற போக்கில் ஒரு தப்புன்னு ஒன்று சொருகிட்டு போகிறார். நீ சில தெய்வம்லாம் இருக்குடா, அது இறக்கும் பிறக்கும், பிறப்பு உண்டு இறக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆள் இல்லைடா இவர் அவருக்கெல்லாம் மேலே இவர் என்னார், செத்து பிறக்கும் தெய்வங்கள் மணவாளா செங்கீரை ஆடி அருளே. அழகு. இதில் என்ன கவனிக்கணும்னா, சார் இது ஏன் சார் அவர் போய் இவ்வளோ பெரிய 30 கோடி தேவர்கள், 3 பெருமான், அவங்கெல்லாம் அதாவது மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆதிபிரான்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குவதற்காக நிற்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் போய் வள்ளிக்கிட்ட நின்றுட்டுருக்கார். அதோடு இவர் மட்டும் இல்லைங்க, கந்தர் அனுபூதி. இப்போ சென்ற வாரம் நம்ம இளவல் பேசியிருப்பார் இல்லையா, கந்தர் அனுபூதியில் 3 இடங்களிலே முருகப்பெருமான் வள்ளியை வணங்குகின்றார்னு பாடல் வரும் இல்லையா. காளை குமரேசன் குமரன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும், காலில் விழுந்துருக்கா சார், வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையேன்னு இருக்கும். இன்னொரு பாடலை விதிகானம் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியினர். வள்ளியை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு விரதமே இருக்கிறாராம். யார்? சிவபெருமான், முருகப்பெருமான். அதோடு மட்டும் இல்லை, அருணகிரிநாதர் இன்னொரு இடத்துல சொன்னார், திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மோதோ பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. எனக்கு என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டே நிற்கிறாராம். பணி யா எனக்கு சொல்லுப்பா. தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர் குருவே. வள்ளலார் பாடுவார். நான் உங்ககிட்ட தொழுது நிற்கிறேன். யார்? நாம் போய் சிவபெருமான் கிட்ட நிற்கிற மாதிரி முருகப்பெருமான் வள்ளிக்கிட்ட போய் தொழுது நிற்கிறாராம். இது அருணகிரிநாதர் மட்டும் பாடலைங்க, இவரே பாடுறார். இது கந்தபுராணத்தில் ஒரு அழகான ஒரு பகுதி வரும், ஒரு பாடல் வரும். மொழியொன்று புகழாயின் முறுவலும் புரியாயின், மொழியொன்று புகழாயின் முறுவலும் புரியாயின் விழியொன்று நோக்காயின் விரகமிக்கு உழல்வேன் உய்யும் வழியொன்று காட்டாயின் மனமும் சற்றுருகாயின் பழியொன்று நின்பால் சாரும் பராமுகம் தவிர்தி என்பான், பராமுகம் தவிர்தி என்பான். கொஞ்சனார் சார் முருகப்பெருமான். யார்கிட்ட? வள்ளிக்கிட்ட போய். கந்தபுராணத்தில் அவர் போய் அங்கே போய் நிற்கிறாராம். அந்த இடத்துல முருகப்பெருமான் வள்ளிக்கிட்ட போய் நிற்கிறாராம், திணைப்புணத்தில் நிற்கிறாராம். திரும்பி கூட பார்க்கல வள்ளி. இவர் போய் கேட்குறாராம், ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, மொழி ஒன்று புகழ் ஆயாயின், ஒன்றே ஒன்று சொல்லம்மா, உன்னை தேடி தானே ஓடி வந்திருக்கேன், ஒன்றே ஒன்று. சரி, கொஞ்சமாவது திரும்பி அப்படி ஒரு சின்ன பொன்முறுவல் அதையாவது செய்ய. முறுவலும் புரியாயின் விழி ஒன்று நோக்காயின், நீ என்னை ஒரு சும்மா ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்துற அப்படின்னு கெஞ்சுறாராம். நீ பார்க்கலன்னா என்னன்னா விரகம் மிக்கு உழல்வேன். யார்? நான் ரொம்ப கஷ்டப்படுவேம்மா, விரக தாபத்தில் ரொம்ப சிரமப்படுவேன். அதுக்கப்புறம் உய்யும் வழி ஒன்று காட்டாயின், நீ எனக்கு ஒரு வழி காமிக்கணும்மா, ஏதாவது ஒரு வழி காமியே அப்படின்னு கெஞ்சுறாராம். கெஞ்சிட்டு மனமும் சற்றும் உருகாயின், அந்த அம்மா ரொம்ப கல்லா திரும்பி போயா அப்படின்னு போயினே இருக்க. மனமும் சற்று உருகாயின் என்னன்னு சொன்னார்னா, அவர் அடுத்து உடனே ஒரு போடு போட்டார். இந்த மாதிரிலாம் நீ பண்ணாமல் இருந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தான் பழி சேருமா, உனக்கு பழி வந்தால் நல்லதா, பழி ஒன்று உன்பால் சாரும். ஐயோ அந்த மாதிரி இருந்துடாத. பராமுகம் தவிர்தி என்றால் என்னை பார்க்காம இருக்கிறது, பராமுகம்னா பார்க்க இருக்கிறது, அதை விட்டுறம்மா. இதெல்லாம் உன் மேலே பழியாக விழுந்துடும். பாரு, முருகனே நிற்கிறாரு, நீ பார்க்கலையே, என்னம்மா இப்படி இருக்க அப்படின்னு உன் மேலே யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, அது மாதிரி இருந்தக்கூடாது, என்ன பார்த்துரு அப்படின்னு கெஞ்சினாராம். இப்படி கெஞ்சி கெஞ்சி நின்றாராம் முருகப்பெருமான். அதை எல்லா அருளாளரும் பாடியிருக்கிறார். தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன்
அழகு சார். இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? சரி, இதெல்லாம் அவர் ஏன் சார் அப்படி நிற்கிறாரு, அது அடுத்த கேள்வி இல்லை நமக்கு. அவர் ஏன் அந்த மாதிரி நிற்கணும் சார்? அவர் 2 பேரையும் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டார். தெய்வயானையும் தான் திருமணம் செஞ்சார், வள்ளியையும் தான் திருமணம் செஞ்சார். ஆனால் தெய்வயானைக்கிட்ட இந்த மாதிரிலாம் நிற்கலையே, அவர் வள்ளிக்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ, என்ன குறப்பெண்ணுக்கிட்ட என்ன அவ்வளோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? ஆனால் இது வந்து கொச்சையாக நம்ம பேசுவது அல்ல. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இதில் ரொம்ப அடிப்படையில் கவனிக்க வேண்டியதுன்னா, இது ஒவ்வொன்றும் உருவகமாக அமைத்தது. முருகன் உருவத்தில் ஒன்று இச்சை சக்தியை குறித்தது, இன்னொன்று கிரியாசக்தியை குறித்தது. தெய்வயானை கிரியாசக்தியை குறித்தவள், வள்ளி எம்பிராட்டி இச்சா சக்தியை குறித்தது, ஞான சக்தி ஆகியது வேல் அவர் கையில் வச்சிருக்கிறது. 3 அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். முருகப்பெருமான் கிட்ட போனால் இந்த 3 சக்தியும் நம்ம அங்கே அழைத்து செல்லும்னு அர்த்தம். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி அத்தனையும் வாய்க்கும் என்பதனால அது அனைத்தும் அந்த உருவத்தில் வச்சார். இப்போ என்ன கவனிக்கணும்னா, இச்சா சக்தின்னு ஒன்று வச்சார். இச்சா சக்தினா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையினுடைய இச்சைகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த அத்தனையும் அங்கே ரெப்ரசன்டேஷன் யாரு? வள்ளியம்பிராட்டி. அப்போ முருகப்பெருமான் என்ன இருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களாகிய இந்த மக்கள், இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்களே, அந்த குழந்தைங்களுக்கு என்ன இச்சை, அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு அருள் பாலிப்பதற்காக அவ காலில் விழுந்துகிட்டு இருக்காளாம். நீ வள்ளி மனைவி காலில் விழுறாரு இல்லை, பணி யா என வள்ளி பதம் பணியும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு இல்லையா, என் வேலை சொல்லுப்பா அப்படின்றத அந்த வள்ளிக்கிட்ட போய் கேட்குறாராம். பணி யா என வள்ளி பதம் பணியும். அது வேற விதமா இங்கே முத்துக்குமார் பிள்ளைத்தமிழில் தேன் ஊரு கிழவிக்கு வாயூரி நின்றவன், எப்போ சொல்லுமா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னா. அது என்ன, நம்மளுடைய உயிர்கள் அத்தனையினுடைய அந்த அத்தனை இன்பங்கள் என்னவோ, விளைவுகள் என்னவோ, அத்தனையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த கருணையினாலே நான் வள்ளி பாதம் பண்ணுகிறேன் அவர். சார், அப்போ நமக்கு எங்கே ரூட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கே போகணும்? வள்ளியம்மா கிட்ட போகணும். அங்கே போட்டால் நமக்கு எல்லாம் கரெக்டாக வந்து சேரும் இல்லையா? அவங்க போகிறது கிளம்பிட்டாங்க. சரி, அவ்வளவு செங்கீரையில் அவ்வளவு அழகாக அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதில் நிறைய இந்த வெவ்வேறு பருவங்கள்லாம் இருக்குது. இதில் கவனிக்க என்னன்னா, இங்கே அப்படியே அந்த பருவத்திலேருந்து அப்படியே மேலே ஒரு கொஞ்சம் அப்படியே அழகாக வேறு இடத்துல போவோமே, அந்த குழந்தை அழகாக அந்த செங்கீரை ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடின உடனே அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் என்ன பண்ணுதுன்னா, அந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் போது என்ன பண்ணுவோம், முத்தம் கொடுப்போம் இல்லையா. முத்தம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து ஒரு பாடல் பாடுறார். பாடும்போதே அதில் வந்து ஒரு அழகான ஒரு பகுதி இருக்குது. அந்த முத்த பருவத்தில் என்னென்னா ஒரு பாடல், அந்த பாடலை கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறார். போகிற போக்கில் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த முருகப்பெருமான் வேறு யாரும் இல்லைங்க, இந்த முருகப்பெருமான் வேறு யார் தெரியுங்களா, இவரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இந்த உலகத்தில் அப்படின்னார். யார் அப்படின்னா, வேறு யாரும் இல்லைப்பா, இந்த ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு, அங்கே நின்று குளக்கரையில் நின்று அழுதுகிட்டே வந்து ஒரு பால் கேட்ட உடனே ஓடி வந்து அம்பிகை பால் கொடுத்தா பாரு, இவரும் ஒன்று தான் யான்னுச்சு. சம்பந்த பெருமான் தான் முருகப்பெருமானுடைய அவதாரம், அவர் தான் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்த பெருமானை கொண்டாடும் விதமாக, முத்தம் கொடுக்கும் விதமாக குமரகுருபரர் இங்கே அந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கலைப்பால் நிறைந்த முதுகுறைவர் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா, எந்த பகுதினா, அலை பாய் புனல் தென் கடல் வைப்பும் அகிலாண்டமும் பன்முறை ஈன்றும் அழகு முதிராவென் அம்மை அழுது சூழ் கொண்ட முளைப்பால் ஊரு செங்கனிவாய் முத்தம் தருகமுவே.
அதாவது இந்த அம்பிகை இருக்காங்க பாருங்க, அந்த அம்பிகை என்னன்னா அவர் அழகாக சொல்றாரு, அகிலாண்டமும் பன்முறை ஈன்றும், அந்த அண்டங்களை பல முறை ஈன்றவள்ளவ. ஆனால் என்னன்னா அவளுக்கு அந்த அழகு குறையவே இல்லையாம். அழகு முதிர முதிராவன் அம்மை அழுது சூழ் கொண்ட முளைப்பால் ஊறும் செங்கனிவாய். அந்த அந்த அம்பிகையுடைய முளைப்பால் உண்ட அந்த அழகான குழந்தையாகிய ஞானசம்பந்த பெருமானே, முருகப்பெருமானே, அந்த ஊறிய அந்த பால் ஊறிய வாயோடு என்ன பாலரா வாயாகவே இருந்து எனக்கு அந்த முத்தம் கொடுனான்னாராம். அதனால் நான் உயிர்வேன்றார் அவர். அது அம்மை சூழ் கொண்ட முளைப்பால் ஊறு செங்கனிவாய் முத்தம் தருகவே. அழகு. அங்கேருந்து அப்படியே இன்னொரு பாடலில் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் சொல்கிறார், வடிவின் அழகும் எழுத அறிய புயமும் நறிய செச்சையும் மருமம் விரவு குறவு மறையின் மணியும் அணிகொள் கச்சையும் கடவும் மயிலும் அயிலும் ஒழுகு கருணை வதன பற்பமும் கமல விழியும் விழியும் மனமும் எழுதி எழுதி நித்தலும் அடிகள் என உன் அடிகள் பணியும் அடியரல்லது மற்றும் வேர் அமரர் குழுவும் அகில மறையும் அறியும் அயனும் உற்று நின் முடியும் அடியும் உணர அறிய முதல்வ தருக முத்தமே முனிவர் பரவு பருதி புரியின் முருக தருக முத்தமே. அழகான சந்தத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அது என்னென்னா அவர் அந்த பாடலில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அழைச்சி எனக்கு முத்தம் கொடுப்பான்றாரு. அது என்னென்னா வடிவின் அழகும் எழுத அறிய, அந்த அவருடைய அந்த அழகு இருக்கு, அந்த அழகை வந்து இந்த உடலுடைய வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தை ஒரு வரைஞ்செல்லாம் காமிச்சிட முடியாது, அதை எழுத முடியாதுங்க. எழுத அறிய புயமும் நரிய செச்சையும். அதுக்கப்புறம் என்னென்ன மருமம் விரவு குறவும். மருமம்னா மார்புன்னு அர்த்தம். அந்த குறா மலர் என்கின்ற அற்புதமான மலரை மார்பிலே சூட்டி இருக்கக்கூடிய அந்த மருமம் விரவு குறவும் அறையின் மணியும், இடுப்பில் மணி கட்டிக்கிட்டு இருக்காராம் குழந்தை. மணிகொள் கச்சையும், அந்த மணியை வந்து ஒரு கச்சையை கட்டி அது மேலே மணியை கட்டியிருக்காங்களாம். அதையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாராம் அந்த குழந்தை, என்ன பண்ணுற கடவும் மயிலும் மயிலும் ஒழுகு. கடவு என்ன செலுத்துதல்னு அர்த்தம். செலுத்துகின்ற மயிலை வச்சிருக்கிறாராம். அதோடு இன்னும் என்ன அயில், அயில்னா வேல்னு அர்த்தம். கடவும் அயிலும் அயிலும் ஒழுகு கருணை வதனம். அந்த முகம் இருக்கே அவ்வளோ கருணை ததும்ப இருக்கிறதா, கருணை ததும்பு தான் அதில் வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அது கமல விழியும், அந்த அழகான விழிகள், தாமரை போன்ற விழிகள். கமல விழியும் விழியும் மனமும் எழுதி எழுதி நித்தலும். எங்கே உள்ளத்தில் எழுதி எழுதி, வெளியில் எழுதி காமிக்க முடியாது, ஆனால் அந்த உள்ளத்தில் எழுத முடியுமா? உள்ள கமலமலை உத்தகனார் வேண்டுவது என்றது போல உள்ளத்தில் அந்த முருகப்பெருமானுடைய அழகை உள்ளே வச்சுக்கிறாரா. வரி வடிவமாக எழுதி காமிக்க முடியாது, ஆனால் உள்ளத்தில் எழுதி வைக்க முடியும். உள்ளத்தில் அதை உள்ளம் கவர் கல்வனாக அந்த முருகப்பெருமான் இருக்கிறார். உள்ளத்தில் வாங்கிக்கிட்டாங்களாம், அதை எழுதி நித்தலும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா அடிகள் என உன் அடிகள் பரவும். இப்போ அவர் என்ன பண்ணாரன்னா அவர் வந்து அவர் போய் கூப்பிட்றாராம், முத்தம் கொடுங்கன்னு குழந்தைய கூப்பிடணும். கேட்கும்போது இது மாதிரி அழகெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு, மனதில் எழுத்தி வச்சுக்கிட்டு
உன்னுடைய அடியார் யான் அப்படின்னு சொல்லி போய் நின்று வணங்கினா அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவாராம். அடிகள் என உன் அடிகள் பணியும் அடியர் அல்லது வேற யாருக்கிட்டையும் மற்றும் வேறு என்ன மற்றும் வேறு அமரர் குழுவும் வேற எவன்லாம் வந்தால் அது ஒரு குரூப்பாக வந்தால் கூட போக மாட்டாராம். அமரர் குழுவும் அகில மறையும் அறியும் அயனும் உற்று நின் அவன் பக்கத்தில் போய் நின்னாலும் என்ன பண்ணுவாரன்னா முடியும் அடியும் உணர அறிய முதல்வ. அந்த முருகப்பெருமான் யாருன்னா முருகப்பெருமான் வேறு சிவபெருமான் வேறு அல்ல, அதை நீங்கள் நினச்சிடாதீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா முருகன் வேறு சிவபெருமான் வேறு அல்ல. ஈசனே தனது ஆடலால் முதல ஆயினன் கான் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லும். அவர் தான் இங்கே முருகனாக வந்தார். வேறு நாம் பேர் வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். அதனால தான் பாம்பன் சுவாமிகள் சொன்னார், முருகன் சிவம் சக்திக்கு அந்நியமாய் சேயை உரைப்போர் பவம் பற்றி பாசறை கொள்வர்னர். அந்த மாதிரி முருகன் வேறு சிவபெருமான் வேறு அம்பிகை வேறு விநாயகர் வேறுன்னு யாராவது சொன்னான்னா அவங்களுக்கு ஒரு இடம் காத்துன்னு இருக்குன்னார். அது யார் அந்த இடம் எந்த இடம்னா அது ஒரு பாசறை காத்துட்டு இருக்குனார். நீங்கள் பாசறைன்னா வேறு எதாவது நினச்சிடாதீங்க, ஏதோ பயிற்சி பாசறை அந்த பாசறை இந்த பாசறை அப்படிலாம் நினச்சிடாதீங்க. பாசறைன்ற தமிழ் சொல்லுக்கு நரகம்னு அர்த்தம். உனக்கு இடம் நரகத்தில் காத்துன்னு இருக்குன்னாரு. சிவம் சக்திக்கு அந்நியமாய் சேயை உரைப்போர் பவம் பற்றி பாசறை கொள்வர். அப்போ இந்த 4 ஒருவர்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போதும் சரி சிவபெருமானை உரிய அந்த செய்திகளும் முருகப்பெருமானுக்கு ஏற்றி சொல்வார்கள். அதனால தான் முடியும் அடியும் உணர அறிய. சிவபெருமான் மட்டும்தான் இல்லை, முருகப்பெருமானுடைய முடியும் அடியும் பார்க்க முடியாதா? முடியும் அடியும் உணர அறிய முதல்வ தருக முத்தமே. யாருக்கு அவர் முத்தம் கொடுப்பாரான்னா அடியர் அல்லது யாருக்கும் கொடுக்க மாட்டார். மற்ற குழாம் வந்தாலும் கொடுக்க மாட்டார். முடியும் அடியும் தேடினாலும் கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பாரா? அடியர் 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 என்று சொல்வீர்களே ஆனால் அவருக்கு முத்தம் கொடுப்பார் முருகன். அழகுங்க. போகிற போக்கில் ஒரு பாடலில் எவ்வளோ செய்திகளை வச்சுக்கிட்டு போகிறார் பாருங்க. யாருக்கு முருகன் அருள்பாலிப்பான்றதை தெளிவாக அதில் சொல்லிட்டு போகிறார். அழகா அந்த நயத்தோடு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூப்பிட்றாரு பாருங்க. இவர் ஏற்கனவே வருகை பருவத்தில் சிறப்பாக மீனாட்சி அம்மையை கூப்பிட்ருக்காரு. அதே மாதிரி இவருக்கு சந்தம் ஒரு தனி சந்தங்க. இவருடைய சந்தமே ஒரு தனி சந்தம். வருகை பருவத்தில் ஒரு பாடல் பாடுறாரு. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே கலையும் நிறையும் அறிவு முதிரு மதுர நரவமே கழுவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சலதியே அலகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே அறிவுள்ள அறிவை அறிய அவரும் அறிய அறிய பிரமமே மலையின் மகள் கண்மணியை அணைய மதலை வருக வருகவே மலையின் மகள் கண்மணியை அணைய மதலை வருக வருகவே வளமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே வளமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே மருவு குமரன் வருகவே. என்ன அழகான சந்தங்க. முருகன் அப்படியே நேரில் அப்படியே ஆடிக்கிட்டே வருவது போல அழகாக காட்சி காமிக்கிறார். அது என்னென்னா உலகு குளிர ஒழுகும் மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் உதயம் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமேனார். இதே அவர் முருகப்பெருமான வரணும்னு கேட்குறாரு. இந்த பாடல்லாம் நீங்கள் இந்த பாடலை யாராவது மனனம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரகரம் ரகரம் நகரம் நகரம் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சொல் இது இருக்கு உச்சரிப்பு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் அழகாக பதிஞ்சிடும். நான் பிறழ்ச்சி ஏற்படாது. அதனால தான் அந்த காலத்தில் குமரகுருபரருடைய பாடல்களை பாடுங்கன்னு சொன்னாங்க. நான் பிறழ்ச்சி ஏற்படாத இருக்கிறதுக்கு காரணமே இவருடைய பாடல்களை படிக்கிறதுக்காக தான்ட்டு அந்த காலத்து வித்வான் படிப்பில் வச்சாங்க. அவர் என்னென்னா அவர் வராராம், அவரை கூப்பிட்றாரா எப்படின்னா உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே. அது உலகத்துக்கு உலகம் குளிர்னா என்ன பண்ணணும்னா அழகாக அது எழுந்து வரணுமா. மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமேனார். என்ன பண்ணணும்னா உள்ளம் உருகணும் சார்.
உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தி பெற திருவுந்தியார் வரும். இந்த உள்ளம் உருகணும், இந்த உள்ளம் உருகிடும் பாருங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் முன்னால் உட்காந்தா உடனே உருகிடும். நல்லா கவனிங்க சார், முருகனை கூப்பிட்டா வருக வருகவேனா வந்துட்டார் பாருங்க. அந்த குழந்தை வந்துருச்சு. அது உருகும் அடி. அதனால்தான் திணியான மனோ சிலை மீது உணத்தாள் அணி யார் அரவிந்தம் அரும்புமதோ. இந்த உள்ளம் என்னன்னா பதியணும் சார். எது பதியணும் சார்? ஒரு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் இருக்குது. கல் பதிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? தங்கத்தில் கல் பதிக்கணும் என்ன பண்ணுவாங்க? உருக்குவாங்க. உருக்குனதுக்கப்புறம் தான் அந்த கல் அங்கே பதியும். அதுபோல் இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய திருவடி பதியணும்னா என்ன பண்ணணும்னா உள்ளம் உருகணும் சார்னார். உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது, அது இது இல்லைன்னா உள்ள உட்கார முடியாது. அதனால்தான் உருகும் அடியர் உணர்வில் எழுநல், உருகும் அடியர் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே. நீ உள்ளம் உருகிச்சுன்னா ஒரு சின்ன கண்ணீர் முருகான்னு சொல்லி விட்டன்னா அவர் உணர்வில் வந்து நிற்பாரா. உணர்வில் எழுநல் உதயமே, ஓடி வந்துருவாராம். அழகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே, அறிவுள் அறிவை அறிய அவரும் அறிய அறிய பிரமமே. என்ன பண்ண? மலையின் மகள்கண் மணியை அணைய, யாரு? அம்பிகை. அந்த அம்மாவோட மலையின் மகள்கண் மணியை அணைய மதலை வருக வருகவே வளமை தழுவு பரிதி புரியின் மருவு குமரன் வருகவே. கொட்டுதுங்க சந்தம். இந்த பாடல்லாம் கவனிக்காமல் போயிடக்கூடாது. அவர் இந்த வருகை பதிவு இருக்குது பாருங்கள். இந்த வருகை பதிவுமே வந்து பதிவு இருக்குல்ல, பதிகம் இருக்குங்க. அந்த பருவத்தில் இந்த வருகை பருவம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பாடல்கள் ரொம்ப உருகிடலாம். இவர் இந்த மாதிரி குறும்பு செய்துட்டு இருக்காங்க இல்லையா, இது பார்த்த உடனே எனக்கு அது குறும்பு. முருகப்பெருமான் இப்படி ஒரு குறும்பு செய்கிறாராம். அதுவும் சும்மா இல்லைங்க, பயங்கரமாக குறும்பு செய்கிறாராம். எப்படின்னா நான் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரில. சரி, ஒரு அந்த பாடலில் முருகப்பெருமான் என்ன பண்ணாரா, பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்கார். மழவு முதிர் கனிவாய் பசுந்தேரல் வெண்துகில் மடித்தலம் நனைப்ப. மழவு முதிர்னா குழந்தை தளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்காங்களாம். மழவுனா இளமை குழந்தை பருவம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்தான், கொஞ்சம் முதிர்ந்து வந்திருக்காராம், கொஞ்சம் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணாரா, கனிவாய் பசும் தேரல். தேரல்னா வாயிலேருந்து இந்த ஜொல்லு ஒழுகுது இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒழுகும். கனிவாய் பசும் தேரல் என்ன பண்ணுதான், வெண்துகில் மடித்தலம் நனைப்ப. அந்த அம்மா வந்து வெள்ளை உடை உடுத்தி இருக்காங்களாம். அந்த அம்மா மடியில் இவர் உட்காந்துக்கிட்டு முருகப்பெருமான் விளையாடிக்கிட்டு இருக்காராம். விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாயிலிருந்து ஜொல்லு ஒழுகிட்டே இருக்கான். அந்த வெண்துகில் வந்து நனைஞ்சு போகிற அளவுக்கு சொல்லி விட்டுருக்காராம். வெண்துகில் நினைப்ப அம்மை மணி வயிறு குளிர. குழந்தை அந்த மாதிரி ஆடுறத பார்த்தா அம்மாவுக்கு என்ன மணி வயிறு குளிரும் இல்லையா, வேற என்ன குழந்தைங்களுக்கு. அதை மணி வயிறு குளிர தவழ்ந்து ஏறி என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் குழந்தைகளுக்கே ஒரு உரிய சுபாவனை. இப்போ இது பாரு, குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் விளையாடும், அப்புறம் திடுத்துன்னு ஓடி போயிடும், அப்புறம் திடீர்னு இன்னொரு இடத்துல சுற்றும். இதுதான் குழந்தைங்களுக்கு பாரு. அது மாதிரி முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மா மடியில் உட்காந்து ஜொல்லு விட்டு புடவை நினச்சிட்டார். நினச்ச உடனே அங்கேயே இருக்குன்னு தோணலையாம், திருப்பி அப்படியே தவழ்ந்து ஏறி என்ன பண்ணுறான்னா, ஏறி பக்கத்தில் யார் சிவபெருமான் உட்காந்துக்கார். எம்பிரான் மார்பினில் ஏறி போய் அப்பா மடி மார்பு மேலே ஏறிட்டு மார்பினில் அவர் தூக்கிக்கிறார். உடனே குழந்தை வந்தால் தூக்குவாங்க இல்லையா, ஏறின உடனே என்ன பண்ணணும்னா குழந்தை அந்த என்ன தூக்கினோடனே என்ன பண்ணணும், காலை வச்சு கடன்னு ஆடும் இல்லையா.
மார்பினில் குரவை ஆடி, அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறார் சார். அந்த குழந்தை என்னென்ன பண்ணுச்சுன்னு. அவர் மார்பில் காலை எட்டி எட்டி உதச்சி விளையாடுதான் குழந்தை. அதுக்கு பேர் அது 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 ஆடுது இல்லையா, அது அதுக்கு பேர் குரவை ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆடுதான் குழந்தை, குரவை ஆட்டம். குரவை ஆடுதல்னு குறிஞ்சி நிலத்தில் அதில் வந்து அது ஒரு தனி ஒரு வகையான நடனம். அது மாதிரி ஆடுமா. அந்த குழந்தை அப்பாவோட மார்பில் விளையாடுதான், சிவபெருமானுடைய மார்பில் குரவை ஆடி. உடனே என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிட்டே இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார், தூக்கி வச்சுக்கிறார். அவர் மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறார், முருகப்பெருமான் அப்படி தூக்கி வச்சுக்கிறாராம். வச்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட சும்மா இருக்குமா குழந்தை. ஒரு குழந்தை எங்கேயாவது நம்ம சும்மா இருந்தால் அது குழந்தையா, அது ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நம்ம வீடுகளில் கூட சார் எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு, வானரங்க இது சரியான வானரம், வாழ இருந்தது இது சும்மாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு திட்டுவாங்க. சார் சும்மா இருந்தால் தான் பிரச்சனை. நீங்கள் இன்னொரு பக்கம் போய் பாருங்கள், சார் இந்த குழந்தை எதுவுமே செய்ய மாட்டேங்குது சார், சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னு அதுக்கும் திட்டுவோம் இல்லையா. குழந்தைன்னா ஆட்டம் இருக்கணும், விளையாடணும், அப்படி இருந்தால் தான் அது குழந்தை. இப்போ இந்த முருகப்பெருமானை தூக்கி வச்சுருக்காரு, சும்மா இருக்குமா, அது குழந்தை இல்லை. சும்மா இல்லாமல் அப்படி இப்படின்னு அவர் கையில் இருக்கிறதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணார், அவர் கையில் இந்த இடத்துல உடுக்க வச்சுட்டுருக்கார் இல்லையா, கையில் வச்சுட்டுருக்கார் உடுக்க என்ன டொம்மு 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 டொம்முன்னு தட்டு தான். முழவு முதிர் துடியினர் சிறுபறை முழக்கி, குழந்தை விளையாடுதான். அது அந்த சிறுபறை அதில் வந்து அது வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருந்தால் பெரும் பறைன்னுவாங்க, சின்னதாக இருக்குல்ல சிறுபறை முழக்கி. அப்புறம் என்ன பண்ணுது, இந்த பக்கம் உடுக்கையை பார்த்துச்சு, இன்னொரு கையில் என்ன பார்த்தா அவர் வந்து நெருப்பு வச்சுருக்கார். இவர் என்ன பண்ணார், நெருப்பு பார்த்த உடனே என்ன பண்ணுது குழந்தை, சும்மா இல்லாமல் நெருப்பை பார்த்தது உடனே என்ன பண்ணுச்சு, அவர் என்ன பண்ணாரான்னா முருகப்பெருமானு அங்கேருந்து தலையிலேருந்து தண்ணி இருக்குல்ல, கங்கை நீர் இருக்குல்ல, அந்த தண்ணியை எடுத்து நெருப்பில் ஊற்றி அணைச்சிருச்சான். மோலி நீர் பெய்து அவித்து, அப்படியே வீடியோ எடுக்கிற ஒரு மாதிரி படம் பிடிச்சி காமிக்கிறார். அது முழக்கி அனல் மோலி நீர் பெய்து அவித்து. அப்புறம் என்ன பண்ணாரானா, சரி இது நெருப்பு அணைச்சாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டார். அவரோட தலையில் அந்த பிறை இருக்குது இல்லையா, வெண்பிறை, அது வந்து என்ன பண்ணார், அது பார்க்குறாரு, அதை வந்து டொப்புன்னு பிடிங்கிட்டார். சும்மா இருக்குமா, பிடிங்கிட்டார். அது என்ன தனியாக அப்படி நிற்கிது அப்படின்னு என்ன பண்ணார், அந்த முளை மதியை அது என்ன பண்ணார், முளை மதியை அது எடுத்து சும்மா இப்படி வச்சுட்டு இருக்காமல் என்ன பண்ணாருன்னா, அவர் கழுத்தில் ஒன்று சுற்றின்னு இருக்குல்ல பாம்பு, அந்த பாம்பை பிடிச்சி அந்த வாய்க்குள்ளே போட்டு திருக்குறாராம். முளை மதியை நெளிய அரவின் வாய் மடுத்தி. சார் நானா சொல்ல சார், அவரே அரவம்னா பாம்புன்னு அர்த்தம். முளை மதியை நெளிய அரவின் வாய் மடுத்தி. அப்புறம் என்ன பண்ணார், அந்த பக்கம் அது வச்சா அது விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் மான் பிடிச்சி நிற்கிறார். மான் ஏந்து இல்லை, ஒரு மான் ஏந்து பார்த்தோன்னே மான் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு அடியார், நல்ல அடியார், அவர் வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 4 அருகம்புல்லை போட்டிருக்கார் போல இருக்கு. அந்த அருகம்புல்லை எடுத்து கொண்டு போய் மான் கிட்ட இந்தா சாப்பிடு அப்படின்னு வாய் மடுத்தி இளமானின் முது பசிக்கு அருகு அறுத்தி, அருகு கொடுத்து விளையாடுறாராம் விழுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி அது கொஞ்ச நேரம் ஆச்சு, சாப்பிட்டு முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், விளையாடு விழவு முதிர் செம்மேனி வெண்ணீர் தூள் எழ மிக புழுதி ஆட்டு அயர்ந்து. இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரான்னா, அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய செம்மையான அந்த மேனியின் மேலே என்ன பண்ணுறாரான்னா, அவர் மேலே மிக வெந்நீர் பூசி இருக்கிறார் இல்லையா, பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர் இல்லையா, நல்ல வெந்நீர் நிறைய அப்படியே சாம்பல்லாம் பூசி அழகாக இது இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெந்நீர் பூசிய இடத்துல போட்டு டமால் டிமில் அடித்து விளையாடி அதுலேருந்து புழுதி பறக்குது. இப்போ இருக்கிற மாதிரி புழுதி பறக்குது பாரு அப்படின்னு பாட்டெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி அவர் அந்த குழந்தை வெந்நீர் அடித்து அது தூள் எழ விழவு முதிர் செம்மேனி வெந்நீர் தூள் எழ மிக புழுதி ஆட்டு. அது ஆடுதல்னு அர்த்தம். மிக நல்லா பயங்கரமாக புழுதி கிளம்புற அளவுக்கு விளையாடிச்சான். விளையாடி முடிச்சுட்டு
அயர்ந்து உட்காந்துக்கிச்சான். ஆட்டு அயர்ந்து அப்புறம் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சரி அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, அப்புறம் வேறு ஏதோ பண்ணணுமே அப்படி அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு அவரோட சடை இருக்குல்ல, அந்த சடையில் விரி சடை காட்டின் அந்த அது விரி சடை சடை காடு, அது பெரிய விரி சடை இருக்குது. இந்த விரி சடை காட்டின் இரு விழிகள் சேப்ப முழு வெள்ள நீரு துளையும் ஆடி. அவர் விரிசடை காடு இருக்கு இல்லையா, அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குது, கங்கையை உள்ளே வச்சிருக்கிறார்ல. இந்த கங்கையை பார்த்தோன்னே தண்ணியை பார்த்தா சும்மா இருக்குமா குழந்தை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே பார்த்துருக்கோம், குழந்தை தண்ணியிலேயே விளையாடின்னு இருக்கணும். அந்த மாதிரி என்னென்னா இவர் பார்த்து கங்கையை பார்த்தார். கங்கைக்குள்ளே போய் டொம்முன்னு விழுந்து பயங்கரமாக விளையாடி கண்ணு செவந்து போகிற அளவுக்கு விளையாடினாராம். இரு விழிகள் சேப்பன்னா செவந்து போச்சான். சேப்ப முழு வெள்ள நீர் துளையும் ஆடி குழவு முதிர் செவ்வி பெருங்களிவரச் சிறு குறும்பு செய்தவன் வருகவே. இவ்வளோ அழகா குறும்பெல்லாம் செய்யறா முருகா, நீ என்னை வந்து பாரு, வாப்பா என்னையும் வந்து பாருப்பா அப்படின்னு சிறு குறும்பு செய்தவன் வருகவே. குறவு கமிழ் தருகந்த புரியில் அருள் குடி கொண்ட குமர குருபரன் வருகவே வருகவே. என்ன அழகுங்க, அப்படியே ஒரு படம் பிடிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இந்த படம் சும்மா விடலைங்க அவர். ஐயோ 8:30 மணி ஆகிடுச்சா, சரி சிவானங்க. நிறைய இருக்குது. இன்னொரு இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் இந்த வருகை பருவத்தில் குழந்தைன்னா என்ன பண்ணும், அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அம்மா அப்படி கட்டி பிடிச்சி என்ன பண்ணும், அப்படி கண்ணை மூடிக்கும். நான் யார் கண்டுபிடி அப்படின்னு கேட்கும்ல இல்லையா. இவர் போய் அம்மா இப்படி கட்டி பிடிச்சாகலாம், கட்டி பிடிச்சி இப்படி கண்ணை மூடுறாராம். குழந்தை கை எவ்வளோ பெருசாக இருக்குங்க, சின்னோண்டு கை, பிஞ்சு கை. அந்த கை அந்த அம்மாவுக்கு கண்ணை மூடுறதுக்கு, அந்த அம்மா கண்ணு சாதாரண கண்ணா, பெரிய கண்ணு, ஆலம்போல் நீலவிழி கண்ணம்மை இல்லையா இல்லையா. அந்த சொன்னோம் இல்லையா, நல்லா பெரிய அளவுக்கு நீளமான அங்கையர் கண்ணு. இவர் போய் கண்ணை மறைச்சா அந்த கண்ணை மறைக்கவே முடியலையாம். அம்பிகையோட கண்ணை மறைக்க முடியல. அவர் என்ன சாப்பா அப்படின்னு விட்டுட்டு உன்னை விட்டுறேன் அப்படின்னு அந்த பக்கமாக போய் அவங்க அப்பா கிட்டே போயிடுச்சு. உன்னை என்ன பண்ண, அம்மா கண்ணை தான் மறைக்க முடியல, அதனால் என்ன பண்ண, அப்பா கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னு அப்பா கண்ணை மூடிடுச்சான். போய் கண்ணை மூடினோடனே அது உடனே கண்ணை மூடினோடனே என்னென்னா உலகம் இருண்டு போச்சான். ஒரு மிகப்பெரிய இருட்டு வந்துருச்சான். உடனே அந்த பார்த்த உடனே பயந்து போயிடுச்சான். குழந்தை பயந்துருச்சான். அந்த பயந்த குழந்தைய போக்கி அப்படியே கையில் தூக்கி, அம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு முத்தம் கொடுத்து கொஞ்சிறாங்களாம். அது பாருங்க, கட்டுண்ட படர்சடை காட்டெம்பி நான் வைத்த கலை, அது சாரி, அங்கை தலத்து அம்மை செங்கன் புதைத்தற்கு அடங்காமை, அது கையில் அடங்கலையா, அடங்காமையால் எம்பிரான் அலர்விழிகள் பொத்தலும், கண்ணை பொத்துறாராம், அலர்விழிகள் பொத்தலும் இருட்படலம் மூட உள் அஞ்சி நின்று எங்கி அவர் அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்காராம். உடனே என்ன பண்ணார், செங்கை தலம் கொண்டு எடுத்து அணைத்து திரு தாதையார்க்கும் அவர் என்ன பண்ணாரன்னா எடுத்து கொஞ்சினாராம். கொஞ்சம் உடனே என்ன பண்ணாரன்னா, குழந்தை இல்லை கொஞ்சம் ஐயோ பயப்படாத அப்படின்னு குழந்தைய கொஞ்சின உடனே என்ன பண்ணாரன்னா, முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் முத்தம் கொடுத்தாராம். அது குழந்தை இல்லை, அழகா என்னை கொஞ்சிக்கிறாங்களேன்னு அழகாக முத்தம் கொடுக்குறான். அவர் என்ன பண்ணாரா, திருமுகம் ஆறும் கொடுப்ப, அது என்ன பண்ண, திரு தாதையார்க்கு முத்தம் திருமுகம் ஆறும் கொடுப்ப கதுப்பிற்தெறி முத்து தருகையனவும். அவர் கதுப்பிர்னா கன்னத்தில் முத்தம் கொடுத்தாராம். அது 6 முகத்துலையும் கொடுத்தாருன்னு பாடுறாரு. இதில் திருமுகம் ஆறும் கொடுப்ப, இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று 6 முகமாக இருக்கிற முருகப்பெருமான் 6 முகத்தோடு கொண்டு போய் ஒரு முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, சிவபெருமானுக்கு 5 அம்பிகைக்கு 1ன்னு சேர்த்து 6 முகத்துலேயும் முத்தம் கொடுத்தாராம். அழகாக அதில் ஒரு பொதுல வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. 6 முகத்தில் முத்தம் கொடுத்துட்டாராம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரன்னா, இந்த அழகை பார்த்துட்டே இருந்தாங்களாம். இந்த அவ்வளோ அழகாக முத்தம் கொடுக்குதே குழந்தை கொஞ்சுதே அப்படின்னு மேலேருந்து ஒரு அம்மா,
அங்கே ஒளிஞ்சின்னு இருக்காங்கல்ல, அவங்க அப்படி எட்டி பார்த்து அந்த கங்கை என்ன பண்ணுறாரா, எனக்கு கூட முத்தம் கூட அப்படின்னு அங்கேருந்து கேட்குறாராம். கங்கை யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இப்படி உட்காந்து எனக்கு திடீர்னு ஒருத்தங்க இப்படி எட்டி எனக்கு கூட முத்தம் கொடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆகும்? குழந்தை பயந்து ஓடி போயிடுச்சான். யார்? முருகப்பெருமான் பயந்து ஓடிட்டாராம். கங்கைக்கு நல்காது எழுந்து அலறி ஓடலும், அப்படியே பயந்துவிட்டு அலறி ஓடிச்சான். கண்ணீர் வருதான், கண்ணீர் துடைத்து எடுத்து கால் மலரும் நீவி, அந்த கால் மலரெல்லாம் அந்த கால்லாம் ஓடுறத பார்த்தோடனே கால் மலரில் வந்து அந்த கால் மலர் போன்ற பாதம் வலிக்குமா குழந்தைக்கு. ஆனால் அம்பிகை என்ன பண்ணாரு, கால் மலர் நீவி விட்டு குழந்தைய தன் மார்புட் வளைக்கும் கவு மாறி அருள் மாறியும் கொங்கையிற்குட கொண்டு பால் அருவியாடும் குமரநாயகன் வருகவே குறவு கமிழ் தரு கந்த புரியலரு குடிகொண்ட குமரகுருவரன் வருகவே. அழகுங்க, ஒரு காட்சி. இப்படியெல்லாம் முருகன் விளையாடி இருப்பாரா? இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்றாரு சார் முருகப்பெருமானை. கூப்பிட்டா வராமலா இருப்பார்? அவர் வருவார். எனக்கு எவ்வளோ நேரம்னு தெரியல, ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாமா? சரி, ஒரு 5 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன். இந்த வருகை பருவமே வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இதில் இன்னொரு பகுதி என்ன தெரியுங்களா? இன்னொரு பகுதியில் நான் ஏன்னா எல்லா பருவத்துலேயும் தொடலை. நான் வழக்கமாக அம்புலி பருவம் இருக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு பருவம். அம்புலி பருவம்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா, புலவருக்கு அம்புலி புலியாம்னு பாடுவாங்க. பிள்ளை கவிக்கு அம்புலி புலியாம்னு பாடுவாங்க. தமிழ் பாடும்பொழுது அம்புலி பருவம் பாடுறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா, அம்புலி பருவம்னா, அம்புலின்னா நிலவை வந்து அழைக்கிறாரு. இந்த குழந்தைகிட்ட வந்து விளையாடுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் நிலவை. அது கூப்பிடும்போது என்ன பண்ணணும்னா, சாமதான பேத தண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, 4 விதமாக சொல்லணும். நீயும் அவனும் சமந்தான், வந்து விளையாடு அப்படின்னு கூப்பிடணும். நீ வந்தால் உனக்கு இதை நான் கொடுப்பேன், ஒரு தானம். நீ அவன் வேற அப்படின்னு பேதம் காமிக்கணும். வந்தால் உனக்கு ஏதாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். வரலன்னா உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ 4ஐயும் செய்யணும். சரிங்களா? அது மாதிரி ஒரே நிலவுக்கு அந்த அழகாக அதை செய்யணுன்றது ஒரு மிகப்பெரிய பகுதி, கடினமானது. இப்போ நான் அதெல்லாம் தொட்டால் ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் அவர் ரொம்ப பயப்படுவார். அதுக்குள்ளே ஏற்கனவே மணி அடிக்கணும்னு முடிவில் இருக்காங்க. அப்போது அதெல்லாம் நான் தொடலை. ஆனால் வருகை பருவத்திலே இன்னொரு காட்சி மட்டும், நயமான ஒரு பகுதியை மட்டும் சிந்திக்கலைங்க. இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காரு. சிவபெருமானுடைய பிறை இருக்குது. இந்த பிறையை என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிறை அம்பிகை, அதாவது சிவபெருமானுடைய பிறையை அப்படி எடுக்கிறார். எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி பார்க்குறாரு. இந்த பக்கம் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாவுடைய தலையில் அந்த சடையில் என்ன இருக்குன்னா, அழகாக ஒரு மணி வந்து சரமாக வச்சுருக்குறாங்க. அதுவும் பிறை மாதிரியே இருக்குது. இவர் என்ன பண்ணாரான்னா, இந்த பிறையை எடுத்து அந்த மணியை இப்படி வச்சு சேர்த்து பார்க்குறாரு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த பசில் கொடுத்தா குழந்தைங்க ஃபிக்ஸ் பண்ணணும்ல, சின்னதாக இப்படி கொடுத்தா அப்படி எடுத்து ஒட்டி பார்க்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒட்டி பார்க்குறாரு. இது ஒட்டின உடனே அது வெண்முத்து, அது பார்த்தோடனே அது ஒரு முழு மதி மாதிரி ஆயிடுச்சான். இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி, அது வச்ச உடனே ஒரு முழு மதி மாதிரி ஆயிடுச்சான். முழு மதி ஆன உடனே என்ன ஆச்சான்னா, முழுமதி வந்துருச்சா, அப்போ உடனே என்ன பண்ணுவார், சந்திரன் வந்துட்டான உடனே பாம்பு சாப்பிட்றதுக்கு ரெடியாக போயிட்டார். சந்திர கிரகணம் இப்போ தானே போச்சு. அவர் பாம்பு சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். இந்த பாம்பு சாப்பிட்ற வர்ற உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, அது ஏதோ நெளிஞ்சிக்கிட்டே வருதா, நெளிஞ்சிட்டே வந்தோடனே முருகப்பெருமான் என்ன நினச்சிட்டாரான்னா, குழந்தை பார்த்துட்டு இது ஏதோ ஒரு அணிகலன் போல இருக்குது, அதை எடுத்து நம்ம போட்டு போனால் அது போய் எடுக்க போகிறாராம். எடுக்க போன உடனே என்னன்னா, அது பயந்து ஓடி போயிடுச்சு. பாம்பு பயந்துட்டு ஓடிடுது. இது பாம்பு இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்காரு. பாம்பு பயந்து ஓடிச்சா, பார்த்த உடனே கேட்க அப்படின்னு ஒருத்தங்க சிரிச்சாராம். யாரும் அது அப்படி சிரிக்கிறாங்கன்னு இப்படி இந்த விஷயத்தை யாருன்னு திரும்பி பார்க்குறாராம் முருகர். யாரும் அது திரும்புறது பார்த்தா பிரம்மா அந்த பக்கத்தில் நின்று இந்த காட்சியை பார்த்துட்டு சிரிச்சுருக்காராம். இவர் என்னை பார்த்தா நீ சிரிக்கிற அப்படின்னு அந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு பாருங்க. கட்டுண்ட படர் சடை காட்டு எம்பிரான் வைத்த கலை மதியோடு,
இந்த கலைமதி அந்த சடைக்காட்டில் மதி வச்சுருக்காராம். கலைமதியோடு ஐய நீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த அம்மா கிட்ட நீய கவுரி திருமுடியில் அதை முடியின் இட்டு அழைத்திட்ட கதிர் இளம் பிறையின் இணைப்ப அது ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறார். தெட்டுண்டு போன் முழு திங்கள் என்று ஏக்கரும் செழுமணி சூட்டமோடு. அது பார்த்தோன்னா இது மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ண செம்பாம்பு பை விரித்து ஆடுதலும் ஓடி நின் சிறுநரும் குஞ்சிக்கிடும் மட்டுண்டு பைங்குலை காந்தல் என்று அணையவாம். அதை போய் காந்தல் நினச்சி அது போடுறது எடுக்கிறாராம். மணிமுடியார் இது என்னன்னா அது வெகுண்டு ஓடி போச்சுல. அதை பார்த்த உடனே மணிமுடியின் இரு தலையை மற்ற எமை நகைத்தியர் மலரவன் தலை. அவன் என்ன பண்ணானா மலை மறைஞ்சிக்கிட்டு சிவபெருமானுடைய தலை பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டு பக்கம் சிரிச்சான். யார்? பிரம்மன். அவன் சிரித்த உடனே அவர் பார்த்தாரா, நீ நகைத்தியர் எமை என்னையா பார்த்து நகைத்தியர் அப்படி சொல்லிட்டு மற்ற எமை நகைத்தியர் மலரவன் தலை பார்த்துட்டு நீ முனம். இதுக்கு முன்னால் நீ முனம் குட்டுண்டது அறியாயோ. ஏண்டா என்னை பார்த்தா சிரிக்கிற, ஏற்கனவே தலையை தடவி பாடுற, கொட்டினது ஞாபகம் இல்லையா உனக்குன்னாரான். குட்டுண்டது அறியாய் கொல்லென விதழழுக்கும் குமாரநாயகன் வருகவே குறவு கமிழ் தரு கந்த புரியலரு குடிகொண்ட குமர குருபரன் வருகவே. நீ இதுக்கு முன்னால் குட்டுப்பட்டது ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போகிறார். நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது மாதிரி அவர் பல இடங்களில் வெவ்வேறு விதமாக அம்புலி பருவத்திலையும் இதுலேயும் கொட்டி கொட்டி வச்சுருப்பார். அதோடைய அழகும் நயமும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய நூல் இந்த குமாரசாமி பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது. நான் வெவ்வேறு பாடல்கள் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதனால அவர்கள் இந்த இதில் ஒரே ஒரு நிறைவு பாடலை மட்டும் நினைவுபடுத்தி செல்லுங்க. அதில் என்னென்னா சிறுபறை பருவத்தில் ஒரு பாடல் வரும். இழும் என் மொழி தெளி தமிழின் வடி திரு நவரசமே. அந்த முருகப்பெருமானை என்ன எப்படி அவர் ரசித்து திருப்பறை கொட்டுன்னு அழைக்கிறாரான்னா, இழும் மென் மொழி தெளி தமிழின் வடி திரு நவரசமே இதய இருட்டு அற உணர்வில் உதித்திடு சுடர் ஒளியே கழுவு மணி கமலன் நடுவில் அழைத்திடும் குலமணியே கனிதரு முக்கணியொடு வடி கட்டிய சுவை அமுதே ஒழுகுணரும் செழும் அவர் விரிய கமழ் புது மணமே உருகும் உளத்து அருள் பெருகி உவட்டு எழு சலநிதியே பழமறைகட்கு ஒரு முதல்வன் முழக்குக சிறுபறையே பருதிப்புரி சிறுகுமரன் முழக்குக சிறுபறையே முழக்குக சிறுபறையே. அது என்ன, அவர் யார் எப்படி இருக்கிறாரன்னா, முருகப்பெருமான் இரும் மென்மொழி தெளி தமிழின் வடித்திடும் நவரசமே. அது முழுக்க முருகப்பெருமானுடைய அழகு எப்படி இருக்குன்னா, தமிழ் மொழியினுடைய அழகு எப்படி இருக்கிறதோ அத்தனை அழகும் அப்படியே பொதுல இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா அது முருகப்பெருமானார். அது நவரசமே. அவர் அப்படியே அழைத்து கூப்பிடுறாரு. இதய இருட்டு அற உணர்வில் உதித்திடும் சுடரொளியே. இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த திணியான மனோசிலை மீது உன்னுடைய அந்த தாள் பணிய வேண்டும் என்பதற்காக நான் விருப்பப்பட்டால் நீ என்ன பண்ணணும்னா அங்கே நிற்பானா. அது என்னன்னா உணர்வில் உதித்திடு சுடரொளியே. அதுக்கப்புறம் கழுவு மணி கமல நடுவில் அழைத்திடு குலமணியே கனி தரு முக்கணியோடு வடி கட்டிய சுவை அமுதே. எனக்கு சுவையே நீதாயானார். இருக்கிற சுவைகளிலேயே மிகப்பெரிய சுவை எதுன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான்னார்.
அப்படி அற்புதமான அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை சிறந்த முறையிலே அந்த மாதிரி அவர்கள் அந்த முருகப்பெருமானே நீ வந்து அந்த சிறுவரை கொட்டி அருளேன்னு அழைத்து பாடுறாரா. அப்படி ஒவ்வொரு பாடல்லையும் தேன் தேனாக இனிக்கக்கூடிய அளவிலே முருகப்பெருமானை தமிழால் எந்தெந்த இடத்திலே எல்லாம் அழைக்க வேண்டுமோ அங்கெங்கே எல்லாம் அழைக்க அழைக்க முருகப்பெருமான் தோன்றி அடியார்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்கின்ற வகையிலே அற்புதமான தமிழை வழங்கிய அந்த குமரகுருபர சுவாமிகளுக்கு அவர்களுக்கு ஒரு உரிய அந்த வாழ்த்தினை தெரிவித்து பூமேவும் திருச்செந்தூர் ஆறுமுகம் பெருமானார் பொற்றாள் வாழ்க தேமேவும் அவர் அருள் சார் குமரகுருபர முனிவர் சீர்த்தி வாழ்க மாமேவும் அவர் மரபில் 13 புகழும் பால் வந்தோராகி தாமேவும் ராமலிங்க அடிகளும் பின்வருவோரும் தழைத்து வாழ்க வாழ்க என்று சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய அருள் என்றென்றைக்கும் நமக்கு வாய்ப்பதாக என்று வேண்டி வணங்கி இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்டருளிய உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. இதே வகையிலே நாளைய தினமும் சிதம்பர சுவாமிகள் என்கின்ற அற்புதமான ஒரு மிகப்பெரிய அருளாளரை பற்றிய அவர் சிறந்த ஒரு அவரை பற்றிய சிந்தனையை நாம் நாளை தினம் அமைத்திருக்கிறோம். இதேபோல் வந்திருந்து அடியார் பெருமக்கள் அவர்களையும் வணங்கி வாழ்த்தி அவருடைய அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.